வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம ஆர்கே சாரோடைய எண்ணிய 8வது நாள் என்ற கிரைம் த்ரில்லர் வகை நாவல் தான் வந்து கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. உங்க போன் சார்ஜ் வந்து எப்பவும் 0 ஆகுதா? இனி அந்த டென்ஷனே வேண்டாம். ஃப்ளிப்கார்ட்டில் பாக்கெட் சைஸ் பவர் பேங்க் வந்து ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. அது பாக்கெட் சைஸில் இருக்கிறதுனால எங்கே வேணாலும் ஈஸியாக வந்து அது கேரி பண்ணிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து டைப் சி கேபிள் வந்து பில்ட் பண்ணி இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒயர் வந்து அதுக்கு தேவைப்படாது. அதே மாதிரி வந்து ஃபாஸ்ட்டாகவே வந்து சார்ஜ் ஆகும். பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து 20,000 mAh இருக்கிறதுனால 2 to 4 times நாம் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ட்ராவல் போகும்போது இல்லை ஸ்கூல் ஆஃபீஸ் இல்லை எமர்ஜென்சிக்கு எல்லா டைம்லையுமே வந்து அந்த பவர் பேங்க் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற அந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஆஃபர் முடியறதுக்கு முன்னாடியே வாங்கிக்கங்க. டெய்லி யூசேஜ்க்கு கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு கேட்ஜெட் தான் வந்து இந்த ஐட்டம். சரி வாங்க நாம கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. அண்டத்தை படைத்த ஆண்டவனின் அளப்பரிய அற்புதங்களில் ஒன்று குழந்தை பேறு. ஒரு ஆணின் உடல் இப்படித்தான் இருக்க வேண்டும், ஒரு பெண்ணின் உடல் ஆணின் உடலுக்கு எதிர்மறையாக இருக்க வேண்டும் என்று யோசித்து உருவாக்கிய இறைவனின் திறமையை எண்ணி வியக்காமல் இருக்க முடியவில்லை. இறைவன் இல்லை என்று நாத்திகம் பேசுபவர்கள் இறைவன் என்னும் வார்த்தையை பயன்படுத்தாமல் அது இயற்கை என்று சொல்வார்கள். இந்த உலகத்தில் இறைவனும் இல்லை, இயற்கையும் இல்லை, எல்லாம் விஞ்ஞானம்தான் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பெண்ணின் கருமுட்டையும் ஒரு ஆணின் உயிரணுவும் ஒன்றிணைந்துதான் குழந்தை உருவாகிறது என்று சொல்வார்கள். இந்த 3 மாதங்களில் எது சரியானது என்பதை பார்த்துவிடலாம். சென்னையின் புறநகர் பகுதி, நள்ளிரவு 2 மணி. செங்காட்டுக்குப்பம் போலீஸ் ஸ்டேஷன். பேட்ரோலிங் போய்விட்டு வந்த அசதியில் இன்ஸ்பெக்டர் சேவியர் நாற்காலியில் ஒரு பிராக்கெட் குறியாக மாறி கண்ணயர்ந்திருந்த பொழுது டெலிஃபோன் அழைத்தது. எரிச்சலாய் எடுத்து எஸ் என்றார். மறுமுனையில் அந்த ஆண் குரல் கேட்டது. போலீஸ் ஸ்டேஷனா? ஆமாம். இன்ஸ்பெக்டர் இருக்காரா? இன்ஸ்பெக்டர் தான் பேசுகிறேன் சார். நான் யாரு, என் பேர் என்ன என்கிற மாதிரியான கேள்விகளை எல்லாம் கேட்காமல் நான் இப்போ சொல்லப்போகிற விஷயத்தை மட்டும் நீங்கள் கேட்கிறதா இருந்தால் மட்டும் நான் தொடர்ந்து பேசுவேன். இல்லைனா ரிசீவரை வச்சிருவேன். என்ன சொல்கிறீங்க? நான் எதுவும் கேட்கல, விஷயத்த சொல்லுங்க. சார், நான் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறேன். ராத்திரி ஷிஃப்ட்டு முடிஞ்சு 2 வீலரில் என்னோடய வீட்டுக்கு போய்கிட்டு இருந்த பொழுது வழியில் யூரின் பாஸ் பண்ணுறதுக்காக வண்டியை இருட்டுப்பாலம் பக்கத்தில் நிறுத்திட்டு புளிய மரத்துக்கு பின்னாடி போனேன். செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் உள்ள நடந்து போகும்பொழுது தான் அதை பார்த்தேன். அப்படியே ஒரு நிமிஷம் நடுங்கி போயிட்டேன். எதை பார்த்தீங்க? அது வந்து சொல்லுங்க. நீங்களே வந்து பாருங்க சார். எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. நான் முதல்ல வீடு போய் சேரணும். டோக். ரிசீவர் வைக்கப்படும் சத்தம் கேட்டது. இன்ஸ்பெக்டர் சேவியர் டெலிஃபோன் காலர் ஐடியில் அந்த எண்ணை பார்த்தார். அது ஒரு பிசிஓ எண் என்று பார்த்த மாத்திரத்திலேயே தெரிந்தது. பேசிய அந்த ஆள் என்ன சொல்ல வந்தான்? எதை பார்த்தான்? சேவியரின் தூக்க கலக்கம் சட்டென்று காணாமல் போயிற்று. மேஜின் மீது இருந்த தொப்பி வினாடிக்கும் குறைவான நேரத்தில் அவருடைய தலைக்கு வந்தது. பக்கத்து அறையை எட்டி பார்த்து குரல் கொடுத்தார். மாறன் சார். மாறன் வெளியே வந்தார். ஒரு அனானிமஸ் கால். இருட்டுப்பள்ளம் புளிய மரத்துக்கு பின்னாடி யாரோ எதையோ பார்த்து பயந்து போய் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. வாங்க போய் பார்த்துடலாம். மாறன் தயங்கினார். சார். என்ன இது? ரொம்பவும் அன்டைம். ஃபோன் பண்ணினவங்க யாருன்னு தெரியாம நாம் அந்த இடத்துக்கு போகிறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். என்ன மாறன், பயப்படுறீங்களா? இது பயமில்லை சார், ஒரு முன்னெச்சரிக்கை. ஏற்கனவே இந்த ஏரியா தாதாக்கள் நம்ம மேலே ரொம்பவும் கோபமாகவும் பழி வாங்குற உணர்வோடும் இருக்காங்க. எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு சொன்னேன். சேவியர் சிரித்தார். போலீஸ்காரனுக்கு என்னைக்கு தான் ரிஸ்க் இல்லை. எனக்கு ஃபோன் பேசின நபர் பொய்யான பேர் வழியாக இருக்க முடியாதுன்னு என்னோட மனசுக்கு படுது. வாங்க ஸ்பாட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். நம்ம கூட 2 கான்ஸ்டபிளும் வரட்டும். தென் நோ ப்ராப்ளம் சார். ஜீப்பை ரெடி பண்ணுங்க. அடுத்த சில நிமிஷங்களுக்குள் புறப்பட்டு விட்டார்கள். ஸ்டேஷனை விட்டு 2 கிலோமீட்டர் தள்ளி அந்த இருட்டு பள்ளம் இருந்தது. குண்டும் குழியுமான ரோட்டில் 5 நிமிஷ பயணம். இருட்டு பள்ளமும் அதையொட்டியிருந்த புளிய மரமும் ஜீப்பின் ஹெட்லைட் வெளிச்சத்தில் புலப்பட்டது. ஜீப் ரோட்டோரமா போய் என்ஜினின் உதறலோடு நின்றது. சேவியர் சொன்னார். உடனடியாக யாரும் இறங்கிட வேண்டாம். ஒரு நிமிஷம் காத்திருந்து விட்டு
எல்லோரும் இறங்கினார்கள். மாறனின் கையில் இருந்த டார்ச் லைட் உயிர் பிடித்து வெளிச்சத்தை உமிழ்ந்தது. மரத்தை நோக்கி வெளிச்சத்தை திருப்பினார். சார், மரத்துக்கு பின்னாடி நான் முதல்ல போறேன், நீங்க பின்னாடியே வாங்க சார். மாறன் புளிய மரத்தை நோக்கி நடந்தார். சேவியரும் மற்ற 2 கான்ஸ்டபிள்களும் அவரை பின்தொடர்ந்தார்கள். சார், இங்கே கொஞ்சம் சேரா இருக்கு, பார்த்து வரணும். மரத்தின் பின்பக்கம் வந்தார்கள். டார்ச்சின் வெளிச்சம் தத்தி தத்தி முன்னே போயிற்று. அந்த இடம் அவ்வளோ சுத்தமாக இல்லை. காற்றில் பறக்கும் பாலித்தீன் கவர்கள், ஒரு அடி உயரத்துக்கு வளர்ந்திருந்த பால்தீனியம் குற்றுச்செடிகள். சேவியர் அந்த இடத்தின் மையத்தில் போய் நின்று கொண்டு டார்ச் வெளிச்சத்தில் குனிந்து பார்த்தார். போனில் பேசிய நபர் இந்த இடத்தில் எதை பார்த்தான்? அவர் யோசனையோடு விழிகளை சுழற்றி கொண்டு இருக்கும் பொழுதே பக்கத்தில் நின்றிருந்த கான்ஸ்டபிள் கலவரமாய் குரல் கொடுத்து கொண்டே ஒரு இடத்தை சுட்டி காட்டினார். சார், அங்க பாருங்க. சேவியரின் பார்வை திசை மாறியது. பார்த்தார். பார்த்தீனிய செடிகளுக்கு நடுவில் கணுக்கால் வரை வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு மனித கால் தெரிந்தது. அத்தியாயம் 2. ஒரு பெண் தான் பிறந்ததின் பயனை எப்பொழுது அடைகிறாள் தெரியுமா? ஒரு குழந்தையை வயிற்றில் சுமந்து தாய் என்ற பெருமையினை அடையும் பொழுதுதான். ஒரு வீட்டில் எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் மற்ற செல்வங்களுக்கு அங்கே மதிப்பில்லாமல் போய்விடுகிறது. கல்யாணம் ஆனதும் சில தம்பதிகள் தாங்கள் சில ஆண்டுகளாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிள்ளை பெற்றினை தள்ளி போடுவார்கள். இது இயற்கை நிகழ்வுகளை தடை செய்யும் ஒரு ஆபத்தான முயற்சி என்று டாக்டர்கள் சொல்கிறார்கள். சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்கம் கோவில் 5 கிலோமீட்டர் என்னும் அறிவிப்போடு அந்த மலைப்பிரதேசம் பச்சை பசேல் என்று ஆரம்பமாயிற்று. வேகமாய் விரைந்து கொண்டிருந்த வெள்ளை நிற மாருதி ஸ்விஃப்ட் காரின் டிரைவிங் சீட்டில் உட்கார்ந்திருந்த தன் கணவனின் தோலை அருகே உட்கார்ந்திருந்த பூவரசி மெல்ல தொட்டாள். சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே நடுக்கமும் பயமும் கலந்த குரலில் கேட்டாள். என்னங்க, கோவிலுக்கு இன்னும் 5 கிலோமீட்டர் போகணுமா? ஆமா, போர்டை பார்த்தல, இங்கேயே ஆள் நடமாட்டத்தை காணோம். போக போக இனி எப்படி இருக்குமோ? பூவரசியின் கணவன் கதிர்மணியன் சிரித்தான். இதோ பார் பூவரசி, நாம இப்ப போற சதுரகிரி மலைக்கு எல்லா நாட்களும் கூட்டம் வராது. ஆடி அமாவாசை, தை அமாவாசை, நவராத்திரி நாட்கள், பௌர்ணமி, மார்கழி, ஆருத்ரா நாள், சிவராத்திரி, இந்த மாதிரியான விசேஷ தினங்களில் தான் கூட்டம் இருக்கும். இன்னைக்கு ஒரு புதன்கிழமை, கூட்டத்தை எதிர்பார்க்க முடியாது. காரை கவனமாய் ஓட்டிக்கொண்டே பேசினான். என்னங்க சொல்லு, இன்னைக்கு கோவிலுக்கு வேண்டாங்க, நாம ஏதாவது விசேஷ நாள் அன்னைக்கு வரலாம். நாம் இப்போ கோவிலுக்கு போக போறதில்ல பூவரசி, சதுரகிரி மலையோட அடிவாரத்தில் இருக்கிற ஜோசியரை தான் பார்க்க போறோம். வீட்டில் உங்க அப்பா அம்மா கிட்ட கோவிலுக்கு போயிட்டு வரதா சொன்னீங்களே, அது அவங்களுக்காக சொல்லப்பட்ட பொய். எதுக்காக அப்படி ஒரு பொய் சொல்லணும்? விவரம் புரியாம பேசாத பூவரசி. அப்பாவுக்கு ஜோசியத்தில் துளி நம்பிக்கை கிடையாது. ஜோசியரை பார்க்க போறேன்னு சொன்னால் முதல் வார்த்தையாய் வேண்டான்னு தான் சொல்வார். அப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா என்னோட அம்மாவுக்கு அதுதான் வேத வாக்கு. உங்களுக்கு ஜோசியத்து மேல நம்பிக்கை இருக்கா? இருக்க போய் தானே உனக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நம்ம பிரச்சனைக்கு சதுரகிரி அடிவாரத்தில் இருக்கிற ஜோசியர் நிச்சயமா ஒரு தீர்வு சொல்வார். பூவரசி மௌனமாய் இருக்கவே கதிர்மணியன் மெல்லிய குரலில் அவளிடம் கேட்டான். என்ன பேச்சையே காணும்? எனக்கும் இந்த ஜோசியத்தில் நம்பிக்கை இல்லைங்க. இனிமே நம்பிக்கை வந்துடும் என்று சொன்னவன் பேச்சை தொடர்ந்தான். பூவரசி, நாம் இப்ப பார்க்க போற ஜோசியரை நீ சாதாரணமாய் ஏதோ ஒரு மரத்தடி ஜோசியர் மாதிரி நினைச்சிடாத. இவர் சொன்னபடி எல்லாம் நடக்கும். இதனாலேயே அந்த ஜோசியருக்கு என்ன பேர் தெரியுமா? சொல்லுங்க. ஒரு சொல் ஜோசியர். எப்படியோ நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சா சரி. பூவரசி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே காரின் வேகம் குறைந்தது. சதுரகிரி அடிவாரம் வந்தாச்சு, இதுக்கு மேல கார் போகாது, இறங்கு பூவரசி. பூவரசி இறங்கிக் கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தாள். சற்று தொலைவில் ஒரு பெரிய வளைவு தெரிய, அந்த வளைவில் மூலிகை வனம், தானிப்பாறை என்ற எழுத்துக்கள் பெயிண்ட் பூச்சில் தெரிந்தன. அதையொட்டி ஒரு டீ கடையும் சில பழக்கடைகளும் பார்வைக்கு தட்டுப்பட்டன. காற்றில் மூலிகை வாசனை. என்ன பூவரசி, திகைச்சு போய் நின்னுட்ட? இந்த இடம் மனசுக்கு ரொம்ப ரம்மியமா இருக்குங்க. அதுதான் சதுரகிரி மலையோட மகத்துவம். இந்த இடத்துக்கு யார் எவ்வளோ பிரச்சனைகளோடு வந்தாலும் சரி, அவங்க இந்த இடத்த விட்டு போகும்பொழுது மனசுக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போயிருக்கும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா? கண்டிப்பா. வா, ஜோசியரை பார்க்க போலாம். இருவரும் மெதுவாய் நடந்தார்கள். மூலிகை வனம், தானிப்பாறை என்ற அலங்கார வளைவுடன்
அடர்த்தியான மரங்கள் செழித்திருந்த நுழைவாயிலுக்குள் நுழைந்தார்கள். வளைவின் ஒரு புறத்தில் மருந்து இடிக்கும் நிலையில் ஒரு சித்தர் சிலையும் ஓலைச்சுவடி எழுதுவது போன்ற ஒரு சித்தர் சிலையும் பார்வைக்கு கிடைத்தன. கதிர்மணியன் கேட்டான், இந்த சித்தர்கள் யாருன்னு தெரியுமா பூவரசி? தெரியலையே. ஒருத்தர் காலங்கிநாதர், இன்னொருத்தர் போகர். இந்த 2 பேரும் ஜீவசமாதி அடைஞ்சி எத்தனையோ வருஷம் கடந்து போயிருந்தாலும் அவங்க உருவமற்ற நிலையில் இன்னமும் இந்த மூலிகை வனத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறதா ஒரு நம்பிக்கை. இங்கே நீங்க நிறைய தடவை வந்திருக்கீங்க போலிருக்கு. 4-5 தடவை வந்திருப்பேன். இருவரும் பேசிக்கொண்டே உள்ளே 100 மீட்டர் தூரம் நடந்திருந்த பொழுது ஒரு குடிசை பார்வைக்கு கிடைத்தது. குடிசையை சுற்றிலும் போடப்பட்டு இருந்த வேலிக்குள் விதவிதமான மூலிகை செடிகள் செழிப்பாய் தெரிந்தன. அதற்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய அறிவிப்பு பலகை நின்றிருக்க அதில் எழுதப்பட்டு இருந்த வாசகங்கள் எச்சரிக்கும் விதத்தில் இருந்தன. இங்கே பயிரிடப்பட்டு இருக்கும் மூலிகை செடிகள் அரிதானவை. இந்த உலகத்தின் எந்த ஒரு பகுதியிலும் காண கிடைக்காதவை. பலவிதமான நோய்களை குணமாக்க வல்ல கருடக்கொடி, ரோம விருட்சம், சுனங்க விருட்சம், சாயா விருட்சம், பாலுனை விருட்சம் போன்ற மூலிகை செடிகள் சித்தர் காலத்திலேயே பயிரிடப்பட்டவை. இந்த மூலிகைகளை அந்நியர்கள் யாரும் பறிக்கக்கூடாது. அதேபோல் சதுரகிரிக்கு பயணம் மேற்கொள்ளும் பக்தர்கள் வழியில் 2 பக்கங்களிலும் வளர்ந்துள்ள செடிகளில் பூக்கள் பூத்து இருந்தால் அதை பறித்து யாரும் முகரக்கூடாது. ஏனென்றால் இந்த சதுரகிரி மலையில் பயிராகியுள்ள பல மூலிகை செடிகளில் சில வகை விஷத்தன்மை வாய்ந்தவை. தும்புகச் செடி, திசை மிரட்டி, மதிமயக்கி போன்றவை உடலில் ஆரோக்கியத்தை வெகுவாக பாதிக்கக்கூடியவை. எனவே பக்தர்கள் இந்த விஷ மூலிகை செடிகளிலிருந்து விலகியே இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பூவரசி கதிர்மணியனை ஒரு புன்னகையோடு பார்த்தாள். என்னங்க ஒரேடியா பயமுறுத்துறாங்க? பயமுறுத்தல பூவரசி, யாரும் எந்த விதமான பாதிப்புக்கும் முள்ளாகிவிடக்கூடாது என்கிற நல்ல எண்ணத்திலேயே அறிவிப்பு எழுதி வச்சிருக்காங்க. தொடர்ந்து இருவரும் நடந்தார்கள். ஆங்காங்கே வனத்துறையினரால் வைக்கப்பட்ட அறிவிப்பு பலகைகள் கண்ணில் பட்டன. பக்தர்களின் கவனத்திற்கு, இந்த சதுரகிரி மலையில் மற்ற காடுகளில் காண முடியாத பறவைக்கேரி, பறவை பாம்பு, பறக்கும் மணில், சரபம், தீப்பட்சி, யாழி போன்ற அபூர்வ பறவைகள் உள்ளன. அவைகளை வேட்டையாடுவதோ துன்புறுத்துவதோ கூடாது. மீறுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். பூவரசி கேட்டாள், ஜோசியர் இருக்கிற இடத்துக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? அதோ அந்த குடிசை தான் ஜோதிடர் ஒரு சொல் இருக்கிற இடம், சொன்ன கதிர்மணியன் வேலிப்படலை தள்ளிக்கொண்டு உள்ளே போனான். ஒரு இரும்பு உரலில் ஏதோ வேர்களையும் மரப்பட்டைகளையும் போட்டு இழுத்துக்கொண்டு இருந்த அந்த நபர் 2 பேரையும் கவனித்துவிட்டு மெல்லிய குரலில் கேட்டார், யாரை பார்க்கணும்? ஜோதிடரை பார்க்கணும். உள்ளே இருக்கார், போய் பாருங்க. கதிர்மணியனும் பூவரசியும் தயக்கத்தோடு உள்ளே போனார்கள். விரித்து போட்ட ஒரு பாயின் மேல் சப்பனம் போட்டு உட்கார்ந்திருந்த அந்த மனிதருக்கு வயது 80க்கு மேல் இருக்கலாம். தலைமுடியும் தாடியும் பொலப்பொலவென்று வெளுத்து தெரிய மெலிந்த தேகத்தோடு தெரிந்தார். கையில் தடிமனாய் ஒரு பழங்கால புத்தகம். கண்ணாடியின் உதவி இல்லாமலேயே படித்துக் கொண்டிருந்தார். ஐயா வணக்கம். அவர் நிமிர்ந்தார். யார் நீங்க என்பது போல் அவர் பார்வையிலேயே கேட்க கதிர்மணியன் சொன்னான், ஐயா நாங்க கோயம்புத்தூர்லேருந்து வரோம். என்னோட பேர் கதிர்மணியன். இது என்னோட மனைவி பூவரசி. என்ன விஷயம்? உங்ககிட்ட ஜோதிடம் பார்க்க வந்தோம். இப்படி உட்காருங்கோ. இருவரும் உட்கார்ந்தார்கள். அவர் படுத்துக்கொண்டிருந்த புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு கேட்டார், ஏதாவது பிரச்சனையா? ஆமாங்க ஐயா. என்ன பிரச்சனை? கதிர்மணியன் தயக்கமாய் பூவரசியை பார்க்க அவள் ஜோதிடரை ஏறிட்டாள். நான் சொல்றேன் ஐயா. அத்தியாயம் 3. மனித சிருஷ்டி என்பது ஒரு அற்புதமான ஆச்சரியம். உலகில் கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு மனிதன் பிறப்பதும் அதிசயம், வளர்வதும் அதிசயம், வாழ்வதும் அதிசயம், மரணித்து போவதும் அதிசயம். இவை எல்லாவற்றையும் காட்டிலும் ஒருவரின் கைரேகை போல் மற்றொருவரின் கைரேகை இருப்பது இல்லை. உலகில் இப்பொழுது 720 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த 720 கோடி மக்களுக்கும் இயற்கை 720 கோடி கைரேகைகளை வரைந்திருக்கிறது. ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் பொழுதும் அந்த குழந்தையின் கைரேகை வாழ்ந்து மறைந்த மனிதனின் கைரேகை போலவோ வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதனின் கைரேகை போலவோ இருப்பது இல்லை. சென்னை ஃபாரன்சிக் சென்டர். நேரம் காலை 11 மணி. இன்ஸ்பெக்டர் சேவியரும் சப் இன்ஸ்பெக்டர் மாறனும் ஃபாரன்சிக் ஆபீசர் மார்த்தாண்டம் முன்பாய் உட்கார்ந்திருந்தார்கள். சார் ரிப்போர்ட் ரெடியா? இப்போதான் என்னோட டேபிளுக்கு வந்தது, சொன்னவர் கம்ப்யூட்டர் தாள் ஒன்றினை பேப்பர் வெயிட்டுக்கு கீழே இருந்து உருவி எடுத்தார். சேவியர் கேட்டார், துண்டிக்கப்பட்ட அந்த கால் ஆணோடதா இல்ல பெண்ணோடதா? பெண்ணோடது.
சொன்னவர் அந்த ரிப்போர்ட்டை சேவியரிடம் நீட்டினார். ப்ளீஸ் கோ த்ரூ இட். சேவியர் அந்த ரிப்போர்ட்டை வாங்கி கம்ப்யூட்டர் தாளில் பதிவாகியிருந்த ஆங்கில வார்த்தைகளின் மேல் பார்வையை போட்டார். மனசுக்குள் தமிழாக்கம் ஓடியது. பெயர் தெரியவில்லை. பாலினம் பெண்ணாக இருக்க வாய்ப்பு. வயது 24 to 30க்குள். இப்படி ஒரு முடிவுக்கு வர காரணம்? கணுக்கால் எலும்பும் பாதை எலும்புகளும் அளவில் சிறியதாக உள்ளது மற்றும் கார்பன், கால்சியம் இவைகளின் அடர்த்தி ஒரு ஆணுக்கு இருப்பதை காட்டிலும் குறைவாக உள்ளது. குறிப்பிட்டு சொல்லும்படியான வேறு ஏதாவது காரணங்கள்? காலின் விரல் நகங்களுக்கு நெயில் பாலிஷ் பூசப்பட்டு இருக்க வேண்டும். அதனுடைய ரசாயன கலவை விரல் நகங்களில் இருந்தது. சம்பவம் நடந்த கால நேரம் 48 மணி நேரத்துக்கு முன்பு. ஆயுதம் பயன்படுத்தப்பட்டுள்ளதா? ஆமாம், ஒரு கூர்மையான ஆயுதத்தால் உறுப்பு வெட்டி எடுக்கப்பட்டுள்ளது. இன்ஸ்பெக்டர் சேவியர் மேற்கொண்டு அந்த ரிப்போர்ட்டில் இருக்கும் எல்லாவற்றையும் படித்து முடித்துவிட்டு நிமிர்ந்தார். தேங்க்யூ வெரி மச் சார். மேற்கொண்டு நாங்கள் இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ண இந்த தகவல்கள் உதவியாக இருக்கும். சம்பவம் நடந்த இடத்தை சீன் ஆஃப் கிரைமுக்கு உட்படுத்தி பார்த்தீங்களா? இன்னும் இல்லை சார். பட் அந்த இடத்த ஃபென்சிங் பண்ணிட்டோம். இனிமேல் தான் போய் எஸ்சி பார்க்கணும். போலீஸ் டாகையும் ட்ரெயினரையும் வர சொல்லிட்டோம். ஏதாவது ஒரு தடையும் கண்டிப்பாக கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம் சார். இந்த ரிப்போர்ட்டில் இல்லாத க்ளூ ஒன்றை நான் உங்களுக்கு தரேன். இந்த வெட்டப்பட்ட காலுக்கு சொந்தமான பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கணும். எப்படி சார் சொல்கிறீங்க? காலோட 2வது விரலில் மெட்டி அணிந்திருந்ததுக்கான அடையாளமாய் ஒரு பள்ளம் மாதிரியான சுவடு இருந்தது. அத்தியாயம் 4. ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் கருத்தரித்தல் என்பது ஒரு முக்கியமான நிகழ்வு. திருமணமான ஒவ்வொரு பெண்ணும் அடுத்தபடியாக ஒரு குழந்தைக்கு தாயாக வேண்டும் என்றுதான் விரும்புவாள். ஆனால் 100க்கு 100 பெண்களுக்கு அந்த பாக்கியம் கிடைப்பதில்லை. ஒரு 10% பெண்களுக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போய்விடுகிறது. இதற்கு என்ன காரணம்? முற்பிறவியில் செய்த பாவமா, இல்லை இறைவனின் கோபமா, அல்லது உடல் ரீதியாய் ஏற்பட்ட கோளாறா? இந்த 3இல் எது சரி? பூவரசி கண்களில் கோர்த்து கொண்ட நீரோடு ஒரு சொல் ஜோதிடரை பார்த்து மெல்லிய குரலில் பேச ஆரம்பித்தாள். ஐயா, நானும் இவரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி 5 வருஷத்துக்கு முந்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சந்தோஷமான வாழ்க்கை, கை நிறைய சம்பாதிக்கிற கணவர், சொந்த வீடு, அன்பான மாமியார் மாமனார், இப்படி எல்லா பாக்கியங்களும் கிடைக்கப்பெற்ற ஒரு நிறைவான வாழ்க்கை எனக்கு அமைஞ்சதுல நான் பூரிச்சு போயிருந்தேன். ஆனால் கடந்த சில மாதங்களாய் அந்த சந்தோஷம் சிதையிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு வரதுல நானும் இவரும் கலங்கி போயிருக்கோம். எதனால அந்த சந்தோஷ சிதைவு? எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததான். ஒரு சொல் ஜோதிடர் தன் தாடியை இடது கை விரல்களால் மெல்ல நிரடிக்கொண்டே கதிர்மணியனிடம் திரும்பினார். தம்பி, உங்களுக்கு இப்போ என்ன வயசு? 32 ஐயா. உனக்கு என்னம்மா வயசு? 27 ஐயா. 2 பேருக்குமே சின்ன வயசுதான். காலம் நிறைய கிடக்கு. இப்பவே நமக்கு குழந்தை இல்லை என்கிற விஷயத்த ஏன் ஒரு பிரச்சனையா நினைக்கிறீங்க? நாங்க இதை ஒரு பிரச்சனையா நினைக்கலைங்க ஐயா. புரியுது. வீட்டில் இருக்கிற பெரியவங்க இதை ஒரு பிரச்சனையாக்கி உங்களை சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க, அப்படிதானே? ஆமாங்க ஐயா. 2 பேரும் டாக்டர் போய் பார்த்தீங்களா? போய் பார்த்தோம் ஐயா. டாக்டர் சொன்ன எல்லா டெஸ்ட்டுகளையும் பண்ணிக்கிட்டோம். மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் படி உடம்பு ரீதியா எங்ககிட்ட எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா ஆகக்கூடிய தகுதி எங்கள் 2 பேருக்குமே இருக்குன்னு நாங்கள் பார்த்த டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த விஷயத்தில் எங்களுக்கு தோல்விதான் கிடைச்சிட்டு வருது. எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்காம போகிறதுக்கு காரணம் ஜோதிட ரீதியா என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்கத்தான் உங்ககிட்ட வந்தோம். 2 பேருக்கும் கடவுள் நம்பிக்கை உண்டா? நிறையவே. தம்பி, உங்கள் ராசி என்ன? மேஷம். உன்னோட ராசி என்னம்மா? மீனம். ஜாதகங்களை கொண்டு வந்திருக்கீங்களா? இதோ. கதிர்மணியன் தன் கையில் வைத்திருந்த பிளாஸ்டிக் கேரி பேக்கை பிரித்து கம்ப்யூட்டர் மூலமாய் பதிவு செய்யப்பட்ட 2 ஜாதகங்களை எடுத்து அவருக்கு முன்பாய் வைத்தான். இதுக்கு முன்னாடி இந்த ஜாதகங்களை வேற யார்கிட்டையாவது கொடுத்து பார்த்துருக்கீங்களா? இல்லைங்கய்யா. ஒரு ஜோதிடர்கிட்ட வர்றது இதுதான் முதல் தடவை. ஜோதிட ரீதியா எங்களுக்கு ஏதாவது தோஷம் இருந்தா நிவர்த்தி பண்ணிக்கலாம்னு வந்தோம். சரி, நான் உங்கள் 2 பேரோட ஜாதகங்களை பார்த்துட்ருக்கேன். அதுக்குள்ள நீங்க பக்கத்தில் இருக்கிற ஆசீர்வாத விநாயகர் கோவிலுக்கு போய் யானை முகனை தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க. கணபதி காயத்ரி மந்திரம் தெரியுமா? தெரியும். அதை சொல்லிக்கிட்டே 3 தடவை விநாயகரை சுற்றி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பிரச்சனை என்னன்னு பார்த்தலாம். தலைகளை அசைத்துவிட்டு கதிர்மணியனும் பூவரசியும் வெளியே வந்தார்கள். ஒரு அரச மரமும் வேப்ப மரமும் பின்னி பிணைந்து இருந்த சூழலில் ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் கூரைக்கு கீழே அருள்மிகு ஆசீர்வாத விநாயகர் அருகம்புல் மாலையோடு காட்சியளித்தார். கோவிலை நோக்கி நடக்கும்பொழுது
பூவரசி மெல்ல கூப்பிட்டாள். என்னங்க? சொல்லு. இந்த இடத்தோட சூழ்நிலைகளையும் இந்த ஜோதிடரையும் பார்க்கும்பொழுது நம்ம பிரச்சனைக்கு இங்கே தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பாத்தியா, உனக்கே இப்போ நம்பிக்கை வந்துருச்சு. அதுக்கு காரணம், சில ஜோதிடர்களை பார்த்தா வியாபாரிகள் போல தோணும். ஆனால் இந்த ஒரு சொல் ஜோதிடரை பார்த்தால் எனக்கு அப்படி தோணலை. பூவரசி, எனக்கு இப்போ இருக்கிற கவலையெல்லாம் என்ன தெரியுமா? இந்த ஜோதிடர் நமக்கு சந்தோஷத்தை தர மாதிரி வாக்கு சொல்லணும் என்ற தான். நல்லதே நினைப்போம். வாங்க, முதல்ல விநாயகரை தரிசனம் பண்ணலாம். இருவரும் கோவிலை நோக்கி நடைபோட்டு கொண்டிருக்கும் பொழுதே கதிர்மணியனின் செல்போன் ரிங்டோனை இசைத்தது. எடுத்தது அழைப்பது யார் என்று பார்த்தான். அவனுடைய அம்மா சுபத்ரா. செல்போனை காதுக்கு ஓற்றினான். அம்மா, என்ன கதிர், நீயும் பூவரசியும் சதுரகிரி மலைக்கு போய் சேர்ந்துட்டீங்களா? இப்போதான் அடிவாரம் வந்து சேர்ந்தோம். கதிர், நீ வீட்டை விட்டு புறப்படும் பொழுது உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இருக்கு. இருந்தாலும் இன்னொரு தடவை உனக்கு ஞாபகப்படுத்துறேன். உனக்காகத்தான் இந்த 5 வருஷமும் பொறுமையா இருந்தேன். சதுரகிரி போயிட்டு வந்தா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு நீ சொன்ன. உன்னோட நம்பிக்கைக்கு குறுக்கே நான் நிற்க விரும்பல. அதான் உன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு சதுரகிரிக்கு போயிட்டு வரேன்னு நீ சொன்னப்ப நான் சரின்னு தலையாட்டினேன். இன்னைக்கு தேதியிலிருந்து அடுத்த 3 மாசத்துக்குள்ள பூவரசி கருத்தரிக்கணும். இல்லைனா நானும் உங்க அப்பாவும் ஏற்பாடு பண்ணியிருக்கிற அந்த திட்டத்துக்கு நீ ஒத்துழைப்பு தரணும். கதிர்மணியனுக்கு லேசாய் நெற்றி வேர்த்தது. உள்ளுக்குள் உருவான கலக்கத்தை மறைத்துக்கொண்டு ஒரு புன்னகையோடு பேசினான். உனக்கு அந்த கவலையே வேண்டாமா? அடுத்த வருஷம் இந்நேரம் உன் மடியில் ஒரு பேரனோ பேத்தியோ இருப்பாங்க. இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நானும் அப்பாவும் என்ன சொல்கிறோமோ அதனை செய்யணும். கதிர்மணியன் பதில் ஒன்று பேசாமல் ஒரு சின்ன எரிச்சலோடு செல்போனை அணைத்து பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். பூவரசி கேட்டாள். அத்தை என்ன சொன்னாங்க? வழக்கமான பலவிதான். அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு பேரனோ பேத்தியோ வேணுமாம். கொடுத்துட்டா போகுது. அதான் சதுரகிரிக்கு வந்துட்டோம்ல, இனி நமக்கு சந்தான பாக்கியம் கிடைச்சிடும். கதிர்மணியன் ஒன்றும் பேசாமல் மௌனமாய் விநாயகர் கோவிலை நோக்கி நடை போட்டான். என்ன பேச்சையே காணோம்? ஒண்ணுமில்ல. ஜோதிடர் என்ன சொல்ல போறாருன்னு மனசுக்குள்ள சின்னதாய் ஒரு பயம். எனக்கு அந்த பயம் இல்லை. ஏன் பயம் இல்லைன்னு சொல்ற? ஆசீர்வாத விநாயகர் நமக்கு அருள் புரியதற்காக தயாராக இருக்கும்பொழுது ஜோதிடரை பார்த்து நாம் ஏன் பயப்படணும்? அதுவும் சரிதான். இருவரும் கோவிலில் நெருங்கியிருந்தார்கள். விநாயகருக்கு முன்பாக நின்றார்கள். கணபதி காயத்ரி மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே அந்த சிறிய கோவிலை சுற்றி வலம் வந்தார்கள். 3 முறை வலம் வந்ததும் மறுபடியும் ஜோதிடர் இருந்த குடிசையை நோக்கி நடந்தார்கள். இப்பொழுது ஒரு சொல் ஜோதிடர் குடிசைக்கு வெளியே வந்து ஆங்காங்கே போடப்பட்டிருந்த கல்திட்டு ஒன்றின் மேல் உட்கார்ந்திருந்தார். இருவரையும் பார்த்ததும் தாடிக்குள் புன்னகைத்தார். ஆசீர்வாத விநாயகரை தரிசனம் பண்ணீங்களா? பண்ணினோமையா? சரி, இப்ப 2 பேரும் உட்காருங்க. தனக்கு எதிரே இருந்த கடப்பாக்கல் பதிக்கப்பட்ட ஆசனங்களை காட்டினார். இருவரும் உட்கார்ந்தார்கள். ஜோதிடர் சில வினாடிகள் மௌனமாய் இருந்துவிட்டு கதிர்மணியனை ஏறிட்டார். தம்பி, நீங்க வேலைக்கு போறீங்களா இல்ல பிஸ்னஸா? பிஸ்னஸ். எது மாதிரியான பிஸ்னஸ்? ரியல் எஸ்டேட், அதாவது நிலங்களை ஏக்கர் கணக்கில் வாங்கி அதை சைட்டுகளாய் பிரித்து சேல் பண்ணியிருக்கேயா? என்ன படிச்சிருக்கீங்க? பிஇ சிவில். நீ என்னமா படிச்சிருக்க? பிகாம். ஜோதிடர் மேலும் சில வினாடிகள் நிசப்தம் காத்து பிறகு தொண்டையை கணித்தபடி பேச ஆரம்பித்தார். உங்க 2 பேரோட ஜாதகங்களையும் பார்த்தேன். 2மே அம்சமான ஜாதகங்கள். வளமான எதிர்காலமும் எல்லா நலன்களையும் அள்ளித்தரக்கூடிய பாக்கியங்களும் எல்லா தசாபுத்திகளும் இருக்கு. ஆனால் அவர் பேச்சு நின்றது. கதிர்மணியனும் பூவரசியும் பயம் பரவிய விழிகளோடு ஒரு சொல் ஜோதிடரை பார்த்தார்கள். ஐயா, ஜோதிடர் தொடர்ந்தார். இப்போ கோச்சாரம் சரியில்லை. அதுவும் இல்லாம இப்ப 2 பேருக்கும் சனி திசை நடக்குது. கணவன் மனைவி 2 பேருக்கும் ஒரே திசை நடக்கிறது. ஜோதிட ரீதியாய் சரியில்லை. வீணான பிரச்சனைகள், வேண்டாத விருந்தாளியா வந்துட்டு போற காலம் இது. இன்னும் ஒரு 2 வருஷ காலத்துக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ஐயா, பிரச்சனைகள் வராமல் இருக்க பரிகாரம் ஏதாவது இருக்கா? பரிகாரம் இருக்கு தம்பி. சொல்லுங்க ஐயா. நீங்க 2 பேரும் அடுத்த பௌர்ணமியிலிருந்து தொடர்ந்து மொத்தம் 18 பௌர்ணமிகளுக்கு இந்த சதுரகிரி மலைக்கு வந்து சுந்தரம் மகாலிங்க சுவாமிகளை தரிசனம் பண்ணணும். நடுவில் ஒரு பௌர்ணமி கூட தவறக்கூடாது. தவறாம வருவோமுங்க ஐயா. அப்புறம் இன்னொரு பரிகாரமும் பண்ணணும். சொல்லுங்க ஐயா, அதையும் பண்ணிடுவோம். வர பௌர்ணமி அன்னைக்கு சொல்றேன், இப்ப வேண்டாம். சரிங்கய்யா என்று சொன்ன கதிர்மணியன் தன் சட்டு பாக்கெட்லிருந்து 2 100 ரூபாய் நோட்டுகளை எடுத்து அவரிடம் நீட்டினான். அவர் தாடிக்குள் புன்னகை செய்தார். என்ன இது? ஐயா, நீங்க ஜோசியம் பார்த்து சொன்னதுக்காக ஒரு சின்ன காணிக்கை. அவர் சிரித்தார். காணிக்கையா இல்ல பீஸா?
இது காணிக்கை தாயா? அப்படின்னா அந்த காணிக்கையை ஆசீர்வாத விநாயகர் கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற உண்டியலில் போட்டுட்டு போயிடுங்க. சரிங்கய்யா. இருவரும் போக திரும்பினார்கள். ஒரு நிமிஷம் நின்றார்கள். ஐயா, வர பௌர்ணமி அன்னைக்கு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வரணும். கண்டிப்பா வரோம் ஐயா. ரொம்ப கஷ்டம். கதிர்மணியனும் பூவரசியும் திருக்கிட்டார்கள். ஐயா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு புரியல. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இங்கே வர்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஆனா அந்த முயற்சியை நிறைவேற்ற முடியாம நிறைய தடைகள் குறுக்கே வரும். அந்த தடைகளை முறியடிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. இனிமேல் வரப்போகிற நாட்கள் உங்களுக்கு எச்சரிக்கையான நாட்கள். ஜாக்கிரதையா இருக்கணும், பார்த்து நடந்துக்கணும். இவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். போயிட்டு வாங்க. சொல்லிவிட்டு ஒரு சொல் ஜோதிடர் எழுந்து குடிசைகள் போய்விட பயத்தில் வெளிரி போன முகங்களோடு கதிர்மணியனும் பூவரசியும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். அத்தியாயம் 5. பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையின் கைரேகையும் அற்புதமான முறையில் மாறுபட்டு இருக்கிறதென்றால் அதைவிட இன்னொரு அற்புதம் DNA எனப்படும் மரபணு. இந்த மரபணு வரைபடம் மற்றொருவருடன் ஒருபொழுதும் ஒத்துப்போகாது. இதனை விஞ்ஞானிகள் மூலக்கூறு கையெழுத்து என்கிறார்கள். இந்த மூலக்கூறை வைத்து மிக துல்லியமாக துப்பறிய முடியும். மனிதனின் கைரேகையை விட இது கூடுதல் துல்லியமிக்கதாய் இருக்கும். DNA வரைபடம் என்பது ஒரு கருப்பு பட்டியில் இடையில் இடைவெளிகளை கொண்டு இருக்கும். இதில் காணப்படும் இடைவெளிகளை கொண்டே DNAவின் வரைபடத்தில் வேறுபாடுகள் கண்டறியப்படுகின்றன. வெட்டுப்பட்ட அந்த கால் கிடந்த இடத்தில் சீன் ஆஃப் கிரைம் போய்கொண்டு இருந்தது. போலீஸ் நாய் சீட்டா கால் கிடந்த இடத்தை முகர்ந்துவிட்டு சற்று தூரம் ஓடிவிட்டு குழப்பமாய் ஒரு இடத்தில் போய் படுத்துக்கொண்டது. டாக் ட்ரெய்னர் வேல்ராஜ் உதட்டை பிதுக்கிக் கொண்டே சேவியரை ஏறிட்டார். சார், கொலையாளி ரொம்பவும் சாமர்த்தியமாய் செயல்பட்டிருக்கான். வெட்டுண்ட காலுக்கு சொந்தமான பெண் இந்த இடத்தில் வைத்து கொலை செய்யப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இந்த இடத்துல ஒரு துளி ரத்தம் கூட சிந்தப்படலை. அந்த பெண் வேறு ஏதாவது ஒரு இடத்துல வச்சு கொலை செய்யப்பட்டு அதற்கு பிறகு இங்கே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கொண்டு வந்து பாடியை துண்டு போட்டு இருக்கணும். பாடியை இங்கிருந்து வேற இடத்துக்கு கொண்டு போற முயற்சியில கால் இங்கே தவறி விழுந்திருக்கலாம். இது என்னுடைய கெஸ் ஒர்க் தான். சம்பவம் வேறு விதமாய் நடக்கவும் வாய்ப்பு இருந்திருக்கலாம். இன்ஸ்பெக்டர் சேவியர் தொப்பியை கழட்டி கக்கத்தில் வைத்துக்கொண்டு அவஸ்தையாய் நெற்றியை தேய்த்து கொண்டிருக்கும் பொழுதே சப் இன்ஸ்பெக்டர் மாறன் பக்கத்தில் வந்து நின்றார். சார், ஒரு நிமிஷம் இதை பாருங்க. சேவியர் திரும்பினார். மாறன் மண்ணோடு மண்ணாய் பிசையப்பட்டு இருந்த அந்த பொருளை காட்டினார். ஏதோ வளையம் போல் தெரிந்தது. மாறன், என்ன இது? மெட்டி சார். ஃபாரன்சிக் ஆஃபீஸர் மார்த்தாண்டம் சொன்னது போலவே இது ஒரு கல்யாணமான பொண்ணுதான் சார். வெள்ளியால் ஆன மெட்டி. சேவியர் வாங்கி பார்த்தார். லேசாய் நசுங்கி தெரிந்தது அது. அதை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா மாறன்? கஷ்டம் சார், பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மெட்டியை நல்லா வாஷ் பண்ணி லென்ஸ் வழியாக பார்த்தால் அதில் ஏதாவது அடையாள குறிகள் இருக்கலாம். அதை வச்சு ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். பிரயோஜனம் இல்லை மாறன். சீன் ஆஃப் கிரைமில் வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. கொலையாளி எதையாவது விட்டுட்டு போயிருக்கலாம். சர்ச் இஸ் கோயிங் சார். மாறன் சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுதே கான்ஸ்டபிள் ஒருவர் மெதுவாய் பக்கத்தில் வந்து நின்றார். சார், திரும்பினார் மாறன். என்ன? கான்ஸ்டபிள் தனக்கு பின்புறமாக இருந்த ஒரு நபரை சுட்டி காட்டியபடி பேச ஆரம்பித்தார். சார், இந்த ஆளு பேர் தயால் பாபு. ஒரு கூர்காவாய் இந்த ஏரியாவில் வேலை பார்க்கிறார். 2 நாளைக்கு முன் கால் கிடந்த இந்த இடத்தில் ஒரு கார் நின்றுட்டு இருந்ததை பார்த்திருக்கார். காருக்குள்ள 2 பேர் பீர் பாட்டிலோடு உட்கார்ந்துட்டு இருந்ததையும் பார்த்திருக்கார். சேவியர் தயால் பாபுவை கையசித்து கூப்பிட்டார். அவன் சாப் என்றபடி பக்கத்தில் வந்தான். அது என்ன கார்? இன்னோவா சாப். காருக்குள்ள இருந்த ஆட்களை நீ பாத்தியா? பார்த்தேன் சாப். அத்தியாயம் 6. ஒரு பெண் தாய் என்னும் வார்த்தைக்கு சொந்தக்காரியாவது போன்ற சந்தோஷம் வேறு எதிலும் இல்லை. இன்றைக்கு குழந்தை பேறு மருத்துவத்துறை நாள்தோறும் புது புது வளர்ச்சி கண்டு வருகிறது. ஒரு பெண் கருத்தரிக்காமல் போவதற்கு எத்தனையோ காரணங்கள் சொல்லப்பட்டாலும் மிக முக்கியமான காரணம் எதுவென்றால் பெண்கள் உரிய வயதில் திருமணம் செய்து கொள்ளாமல் படிப்பு வேலை என்று ஏதாவது காரணம் காட்டி திருமணத்தை தள்ளி போடுவதுதான். அதேபோல் ஆண்களும் ஐடி கம்பெனிகளில் நேரம் காலம் பார்க்காமல் உழைத்து உடம்பின் ஆரோக்கியத்தை பாழ்படுத்திக் கொள்வதன் காரணமாய் ஆண்மை குறைபாடு ஏற்பட்டு மலட்டுத்தன்மைக்கு உள்ளாகிறார்கள். கோவை புறநகரின் அலமேலும் மங்கை அவனிவின் 6வது தெருவில் இருந்த அந்த பெரிய பங்களாவுக்குள் கார் நுழைந்து போர்ட்டிகோவில் தன் இயக்கத்தை நிறுத்தி கொண்டது. பூவரசியும் கதிர்மணியனும் காரில் நின்று இறங்கி வீட்டின் ஹாலுக்குள் நுழைந்தபொழுது கதிர்மணியன் அப்பா தீர்த்தராமனும் அம்மா சுமத்ராவும் டிவியின் டாக் ஷோ ஒன்றில் தீவிரமாய் இருந்தார்கள். தீர்த்தராமன் டிவியின் வால்யூமை குறைத்தார். என்ன கதிர், சதுரகிரியில் ரொம்ப கூட்டமா? இல்லப்பா, கூட்டம் சுமாராய் இருந்தது.
நல்லா சுவாமி தரிசனம் பண்ணீங்களா? திவ்யமாக இருந்ததுப்பா. சுபத்ரா பூவரசியை ஏறிட்டார். உன்னால் மலை மேலே ஏற முடிஞ்சுதா? அது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அத்தை. அப்புறம் போக போக சுலபமாக இருந்தது. இந்தாங்க அத்தை விபூதி பிரசாதம். சொல்லிக்கொண்டே தன் கையில் வைத்திருந்த விபூதி பொட்டலத்தை நீட்டினாள் பூவரசி. சுபத்ரா தன் நெற்றிக்கு திருநீர் இட்டுக்கொண்டே கேட்டாள், வழியில் ஏதாவது சாப்பிட்டீங்களா? பொள்ளாச்சியில் சாப்பிட்டோம் அத்தை. சரி, 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க, அப்புறமா எல்லாத்தையும் பேசிக்கலாம். பூவரசியும் கதிர்மணியனும் தலையாட்டி விட்டு மாடிப்படிகளை நோக்கி நகர்ந்தபொழுது தீர்த்தராமன் கூப்பிட்டார், அம்மா பூவரசி. மாமா, உன்னோட அண்ணன் மனோகர் இன்னைக்கு காலையில் உன்னை பார்க்க வந்திருந்தார். கையோட ஒரு கிஃப்ட் பாக்ஸையும் கொண்டு வந்திருந்தார். அந்த மேஜை மேலே இருக்கு, எடுத்துக்கோமா. அடட, அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாமே. அவர் உனக்கு ஃபோன் பண்ணிட்டுதா சொன்னார்மா. ஆனால் டவர் கிடைக்கலையாம். வர வாரம் உன்னோட பிறந்தநாள் வருதாம். அதுக்காக அட்வான்ஸாக ப்ரெசன்ட் பண்ணிட்டு போயிருக்கார். பாக்கெட்டை பிரித்து பாருமா. பூவரசி அந்த கிஃப்ட் பாக்கெட்டை எடுத்து டீப்பாயின் மேல் வைத்து பிரித்தாள். அழகான அட்டை பெட்டியிலிருந்து ஒரு நீலவண்ண பட்டுப்புடவை மஞ்சள் நிற ஜரிகை பார்டரோடு கண்ணை பறித்தது. பூவரசி பரவசமானாள். அண்ணன் போன வருஷம் என்னோட பிறந்த நாளைக்கு ஒரு லேட்டஸ்ட் செல்போன் வாங்கி கொடுத்தார். இந்த தடவை பட்டுப்புடவை பாருங்கத்த. பட்டுப்புடவை. ஒரு கனமான பெருமூச்சை வெளியிட்ட சுபத்ரா அந்த பட்டுப்புடவையை ஆஸ்வாரஸ்யமாய் பார்த்து கொண்டே, இதெல்லாம் சந்தோஷம் கிடையாது பூவரசி. உன்னோட அடுத்த பிறந்தநாள் வரத்துக்குள்ள என் பேரனோ பேத்தியோ என்னோட மடியில தவழணும். இதுநாள் வரைக்கும் பொட்டல் வயிற்றோடு இருந்தது போதும். செல்போனையும் பட்டுப்புடவையையும் காசு கொடுத்து வாங்கிடலாம். தாய்மைங்கிற உறவை விலை கொடுத்து வாங்க முடியுமா என்றாள். பூவரசின் அத்தனை சந்தோஷமும் ஒரு நொடி நேரத்தில் நொறுங்கி போக முகம் சிவந்து போனவளாய் நீர் கோத்தாள். கதிர்மணியன் தன் தாயிடம் கோபமாக திரும்பினான். ஏமா இப்படியெல்லாம் பேசுற? குழந்தைங்கிறது கடவுளா பார்த்து தர வரம். நாம அவசரப்படுறதால ஒன்றும் கிடைக்காது. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுடா. தெருவில் இறங்கி 20 அடி நடக்க முடியல. பார்க்குற ஒவ்வொருத்தரும் என்கிட்ட கேட்குற முதல் கேள்வி, என்ன இந்த மாசமாவது வீட்டில் ஏதாவது விசேஷம் உண்டான்னு கேட்கறதான். கதிர்மணியன் பூவரசியிடம் திரும்பினான். பூவரசி, அம்மா பேசினது எதையும் நீ மனசுல வச்சுக்காத, நீ உள்ள போ. பூவரசி விரக்தியாய் புன்னகை செய்தாள். அத்தை பேசுனதுல ஒரு தப்பு இல்லைங்க. அத்தையோட நிலைமையில நான் இருந்தாலும் இப்படித்தான் பேசுவேன் என்று சொன்னவள் சுபத்ராவை ஏறிட்டாள். அத்தை, அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு பேரனோ பேத்தியோ உங்க மடியில தவழும், போதுமா? இதே தான் 5 வருஷமா சொல்லிட்டு இருக்க. அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கான அறிகுறி கொஞ்சம் கூட தெரியலையே. நானும் நம்ம தெருவில் இருக்கிற விநாயகர் கோவிலிருந்து திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவில் வரைக்கும் நேர்ந்துகிட்டத்தான் மிச்சம். உன்னோட வயிறு திறக்கலையே. அத்தை என்று ஏதோ பேச ஆரம்பித்த பூவரசியை கையமர்த்தினான் கதிர்மணியன். பூவரசி, அம்மா ஏதோ பேசிட்டு போகட்டும், நீ பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்காத. அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய வாக்குவாதமாக மாறிடும். முதல்ல நீ உள்ள போ. உன்னோட அண்ணனுக்கு ஃபோன் போட்டு பேசி கொடுத்துட்டு போன பரிசுக்கு நன்றி சொல்லு. பூவரசி கணவனின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு ஒரு பெருமூச்சோடு தன் அறையை நோக்கி போனாள். அறைக்குள் நுழையும் பொழுதே அவளுடைய செல்போன் ரிங்டோனை வெளியிட்டது. அன்பு என்பது இன்பமானது என்ற பாடலின் ரிங்டோனை சில வினாடிகள் கேட்டுவிட்டு தன்னை அழைப்பது யார் என்று பார்த்தாள் பூவரசி. மறுமுனையில் அண்ணன் மனோகர். செல்போனை காதுக்கு ஒற்றி மெல்ல குரல் கொடுத்தாள் பூவரசி. அண்ணா. மறுமுனையில் மனோகரின் குரல் கேட்டது. என்ன பூவரசி, நீயும் மாப்பிளையும் சதுகரி போயிட்டீங்க போலிருக்கு. ஆமாண்ணே. என்ன திடீர்னு? ரொம்ப நாளாவே போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் உன்னோட கிஃப்ட் கிடைச்சதுண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். கிஃப்ட் இருக்கட்டும், உன்னோட குரல் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? எப்படி இருக்கு? சந்தோஷம் கொஞ்சமும் இல்லாம. நீ அப்படி நினச்சிக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? இதோ பார் பூவரசி, நீ அண்ணான்னு கூப்பிடும்பொழுதே அந்த வார்த்தையில் சந்தோஷம் இருக்கா இல்லையான்னு உடனடியாக எனக்கு தெரிஞ்சிடும். நீயும் மாப்பிளையும் எதுக்காக சதுரகிரி போயிருப்பீங்கன்னு என்னால் ஓரளவுக்கு யூகம் பண்ண முடியுது. குழந்தை வேணுங்கிற வேண்டுதல் தானே. என்ன பூவரசி, பேச்சே காணோம்? நீ தான் சரியாக சொல்லிட்டியே. சதுரகிரி போயிட்டு வந்தா குழந்தை பிறக்கும்னு உனக்கு யார் சொன்னது? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். இது நம்பிக்கை இல்லை, பின்ன மூட நம்பிக்கை. பூவரசி பதில் எதுவும் பேசாமல் இருந்தாள். மனோகர் மறுமுனையில் தொடர்ந்து பேசினான். பூவரசி, நான் ஒன்று சொன்னால் கேட்பியா? என்ன? டாட்டாபாத்தில் ஒரு டாக்டரமா இருக்காங்க. பேரு கற்பகவலி. 50 வயது இருக்கும். கைனகாலஜிஸ்ட். வெளிநாடு போய் இன்ஃபர்டைல் சம்மந்தமாக ஒரு பெரிய படிப்பு படிச்சுட்டு வந்திருக்காங்க. நீயும் மாப்பிளையும் போய் அந்த டாக்டர் அம்மாவை கன்சல்ட் பண்ணி பார்த்தா என்ன? மாப்பிள்ளைகிட்ட சொல்லி பார்க்குறேன்.
சொல்லி பார்க்காத. அவரையும் கூட்டிக்கிட்டு டாக்டரை போய் பாரு. கடவுள் நம்பிக்கை வேண்டியதுதான். அதுவே ரொம்ப ஓவராக இருந்தா அதை கடவுளே விரும்ப மாட்டார். அடுத்த பிறந்தநாள் உனக்கு வரும்பொழுது நான் உன்னோட குழந்தைக்கு தாய்மாமன் ஆகியிருக்கணும். மறுமுனையில் மனோகர் உறுதியான குரலில் சொல்லிவிட்டு செல்போனை அணைத்தான். அத்தியாயம் 7. ஒரு குழந்தையின் உடலை உருவாக்க தேவையான எல்லா வகை மூலப்பொருட்களையும் அவற்றின் குறியீடுகள் பாயும் DNA வரைபடம் கொண்டுள்ளது. அந்த குழந்தையின் ஒவ்வொரு வயதிலும் உடலை எப்படி நடத்தி செல்வது, எப்படி செயல்பட வைப்பது போன்ற வழிகாட்டுதல்களும் அதில் அடங்கியுள்ளன. ஒரு குழந்தையின் மரபணுக்களில் பாதி தாயிடமிருந்தும் பாதி தந்தையிடமிருந்து வருகின்றன. இதன் காரணமாகத்தான் குழந்தைகள் பிறக்கும்பொழுது இரு ஜாடையாகவும் வளர்ந்த பின் வேறொரு ஜாடையாகவும் காட்சியளிப்பார்கள். அதேபோல் தாய் தந்தை இருவரின் குணநலன்களும் கலந்த கலவையோடு அவர்களுடைய பண்புகள் அமைந்திருக்கும். இன்ஸ்பெக்டர் சேவியர் கூர்கா தயால்பாபுவை தொடர்ந்து விசாரித்தார். இன்னோவா காருக்குள்ள மொத்தம் தொடர்ந்து எத்தனை பேர் இருந்தாங்க? 2 பேர் சாப். நீ அவங்கள பாத்தியா? பார்த்தேன் சாப். வயது 30க்குள்ளே இருக்கும். 2 பேர் கையிலையும் பீர் பாட்டில் இருந்தது. 2 பேருமே நல்ல போதையில் இருந்தாங்க. நீ அவங்கள யாரு என்னன்னு விசாரிச்சியா? விசாரிச்சேன் சாப். நான் கேட்ட கேள்விகளுக்கு அவங்களால தெளிவாக பதில் சொல்ல முடியல. குளறி குளறி பேசினாங்க. எனக்கும் ஒரு பீர் பாட்டில் கொடுத்து சாப்பிட சொன்னாங்க. நான் வேண்டாம்னு சொன்ன பொழுது வற்புறுத்தி குடிக்க வைக்க முயற்சி செஞ்சாங்க. நான் உடனே அந்த இடத்த விட்டு புறப்பட்டுட்டேன். நீ மறுபடியும் அவங்கள பார்த்தா உன்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதுன்னு நினைக்கிறேன் சாப். ஏன்னா அந்த 2 பேருமே பாதி முகங்களை மஃப்ளரால் மூடி இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் காருக்குள்ளே கொஞ்சம் இருட்டாய் இருந்தது. காருக்குள்ளே அந்த 2 பேரையும் தவிர வேறு யாராவது இருந்தாங்களா? காருக்குள்ளே அந்த 2 பேரையும் தவிர வேறு யாரும் இருந்த மாதிரி தெரியல சாப். ஆனா என்ன சொல்லு. காரோட பின் சீட்டில் ஒரு அட்டைப்பெட்டி இருந்தது. சரி, அந்த இன்னோவா கார் என்ன கலர்? கருப்பு சாப். நம்பரை நோட் பண்ணியா? பண்ணலை சாப். காரணம், அவங்க தப்பான நபர்கள் மாதிரி என்னோட மனசுக்கு படலை. குடிக்கிறதுக்காக காரை ரோட்டோரமாக நிறுத்தியிருக்கதா நினச்சிட்டேன். காலையிலேருந்து போலீஸ் இங்கே வந்து இந்த இடத்த சோதனை போடுறத பார்த்த பின்னாடி தான் அந்த 2 பேரும் தப்பான நபர்களாக இருக்கலாம்னு நினச்சி உங்கள் விசாரணைக்கு உதவ முன்வந்தேன் சாப். நீ அந்த 2 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்பொழுது காரிலேருந்து டெட் பாடியோட வாடை ஏதாவது வந்ததா? வாடை எதுவும் வரல சாப். நீ மறுபடியும் அந்த முகங்களை ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியுதான்னு பாரு. ஏன்னா நீ ஒருத்தன் தான் அந்த 2 பேரையும் பார்த்துருக்க. அந்த 2 பேரும் என்கிட்ட சரியாக முகம் கொடுத்து பேசல சாப். அதுவும் இல்லாமல் அவங்க பேசினதும் எனக்கு புரியல. கான்ஸ்டபிள் ஒருவர் பக்கவாட்டிலிருந்து கையில் எதையோ வைத்துக்கொண்டு சேவியரை நெருங்கினார். சார், என்ன? சீன் ஆஃப் கிரைமில் இந்த பீர் பாட்டில் மூடிகள் கிடைச்சிது சார். மூடிகளை வாங்கி பார்த்தார். மூடியின் மேல் பிராண்ட் நேம் பொறிக்கப்பட்டிருக்க அதை வாய்விட்டு படித்தார். ஃப்ளை இன் பாரடைஸ். இன்ஸ்பெக்டர் மாறன் சொன்னார். சார், இது காஸ்ட்லி ஃபாரின் பீர். இந்தியாவில் கிடைக்காது. அத்தியாயம் 8. ஆண்களின் மலட்டுத்தன்மைக்கும் பெண்களின் கருத்தரிப்பு இயலாமைக்கும் காரணம் அவர்களின் கூடுதல் எடைதான் என்கிறது ஒரு ஆய்வு. தற்பொழுதுள்ள இளைஞர்களும் இளம்பெண்களும் 23 வயதுக்குள் 100 to 120 கிலோ எடையை தொட்டுவிடுகிறார்கள். இதற்கு காரணம் சிறு வயதிலிருந்தே அவர்கள் சாப்பிடும் ஃபாஸ்ட் ஃபுட் எனப்படும் உணவு வகைகள் தான். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பருவ வயதை தொட்டதுமே சத்துள்ள உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும். கால்சியம், புரோட்டீன் சத்துக்கள் சேர்ந்த உணவுகளை அவர்கள் எடுத்துக்கொள்வதன் மூலம் குழந்தை பேரின்மை குறையை தீர்த்து கொள்ள முடியும். கற்பகவல்லி குழந்தை பேரின்மை மருத்துவமனை ரிசப்ஷன் ஹால். சுவரோரமாக வரிசையாக போடப்பட்டு இருந்த பாலிமர் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார்கள் கதிர்மணியனும் பூவரசியும். கூட்டம் அவ்வளவாக இல்லை. கதிர்மணியன் பூவரசியின் தோள் மீது கையை வைத்தான். இது நமக்கு தேவையா? எது? இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது. என்னோட அண்ணன் ரொம்ப நம்பிக்கையோடு சொன்னார். நான் பார்க்காத டாக்டர்ஸா? நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு காரணம் இருக்குங்க. என்ன காரணம்? நாம் சதுரகிரிக்கு போயிட்டு வந்ததும் என்னோட அண்ணன் ஃபோன் பண்ணி இந்த டாக்டரை போய் பாருங்கன்னு ஏன் சொல்லணும்? எனக்கு என்னவோ அது தெய்வத்தோட குரல் மாதிரி தெரியுதுங்க. இதோ பார் பூவரசி, நாம் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் செய்யல. நமக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுத்து அந்த கடவுள் இந்த குழந்தை விஷயத்தில் மட்டும் ஏன் இப்படி ஓரவஞ்சனையாக இருக்காருன்னு தெரியல. எல்லாத்துக்கும் ஒரு காரணக்காரியம் இருக்கும். எது எது எந்த நேரத்தில் கிடைக்குமோ அந்த நேரத்தில் தான் கிடைக்கும். எனக்கெனவோ இந்த டாக்டர் கிட்ட தான் நமக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பூவரசி சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அந்த நர்ஸ் எதிரில் வந்து நின்றாள். நீங்கள் டாக்டரை போய் பார்க்கலாம். இருவரும் எழுந்து அறைக்குள் நுழைந்தார்கள். டாக்டர் கற்பகவல்லி ஒடிசலான தேகத்தோடும்
நரைமுடி கொண்டையோடும் கண்களில் மெலிதான ஃப்ரேமுடன் கூடிய கண்ணாடியோடும் பார்வைக்கு கிடைத்தார். வணக்கம் டாக்டர். கற்பகவல்லி தனக்கு எதிரே இருந்த நாற்காலிகளை காட்டினார். உட்காருங்க. உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்ததும் கற்பகவல்லி கேட்டாள், என்ன பிரச்சனை? பூவரசி தன்னிடமிருந்த மெடிக்கல் ரிப்போர்ட் அடங்கிய 2 ஃபைல்களை கற்பகவல்லியிடம் கொடுத்துவிட்டு பிரச்சனையை சுருக்கமாய் சொன்னாள். டாக்டர் கற்பகவல்லி உன்னிப்பாக கேட்டுவிட்டு ஒரு 10 நிமிஷ நேரம் 2 ஃபைல்களையும் புரட்டி பார்த்தார். பிறகு தன்னுடைய நெற்றியில் ஒட்ட வைத்துக் கொண்ட ஒரு ஆச்சரியக்குறியோடு 2 பேரையும் நிமிர்ந்து பார்த்தார். ஹார்மோன் டெஸ்ட், ஸ்பெர்ம் டெஸ்ட், ஃபைப்ராய்ட் டெஸ்ட்னு எல்லாமே உங்கள் 2 பேருக்கும் நார்மலாக இருக்கு. ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா ஆகிற தகுதி 100% உங்ககிட்ட இருக்கும்பொழுது நீங்கள் 2 பேருமே என்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வர வேண்டியதே இல்லை. போத் ஆஃப் யூ பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் சொல்லிக்கொண்டே ஃபைலை மூடினார் கற்பகவல்லி. கதிர்மணியன் தயக்கமாய் குரலை நுழைத்தான். எங்கள் 2 பேருக்குமே குறையில்லாத பொழுது குழந்தை பிறக்காமல் போக என்ன காரணம் டாக்டர்? முதலில் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கணும். கடவுளோட கருணை இருந்தாதான் குழந்தை செல்வம் கிடைக்கும். எனக்கும் என்னோட மனைவிக்கும் நிறையவே கடவுள் பக்தி இருக்கு டாக்டர். கடவுள் மேல பக்தி இருந்தால் மட்டும் போதாது, அந்த பக்தியை முறைப்படி கடவுள் மேல் செலுத்தணும். முறைப்படினா எப்படி டாக்டர்? ஒரு டாக்டரா இருக்கிற நான் இப்படியெல்லாம் பேசதா நீங்க நினைக்கக்கூடாது. சென்னையில சந்தான சீனிவாச பெருமாள் கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு போய் துளசி மாலை சாத்தி பெருமாளை வேண்டிக்கிட்டா கண்டிப்பாய் பிள்ளை வரம் கிடைக்கும். இல்லைனா நீங்க பெங்களூர் போகும்பொழுது அங்கே தொட்டமலூரில் தவழும் கோலத்திலேயே காட்சி தரும் கிருஷ்ணனுக்கு சர்க்கரை சேர்த்த வெண்ணையை சமர்ப்பித்து வழிபட்டால் 1 வருஷத்துக்குள்ளாகவே குழந்தை பேரு கிடைக்கும். டாக்டர், மருத்துவ ரீதியா எங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேண்டாம்னு சொல்றீங்களா? கண்டிப்பாய் வேண்டாம். ஏன்னா நீங்க ஏற்கனவே 4-5 டாக்டர்களை பார்த்து ஏகப்பட்ட டெஸ்ட்டுகளை பண்ணியிருக்கீங்க. எல்லாமே நார்மல். இனிமேல் எந்த டாக்டர்கிட்டையும் போக வேண்டாம். கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. தாம்பத்திய வாழ்க்கையை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமே ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பா ஆயிடுவீங்க. கற்பகவல்லி சொல்லிக்கொண்டே ஃபைலை எடுத்து நீட்டினார். ஆல் தி பெஸ்ட், போயிட்டு வாங்க. கதிர்மணியனும் பூவரசியும் டாக்டரின் அறை நின்று வெளிப்பட்டார்கள். பூவரசி பெருமூச்சொன்றை வெளியிட்டாள். என்னங்க இந்த டாக்டர் அம்மா இப்படி சொல்றாங்க? அந்த அம்மா இருக்கிற உண்மையை சொல்லியிருக்காங்க. வேறு வழி இல்லை. கடவுள் மேலேயே பாரத்தை போட்டுட்டு நாம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். உங்க அம்மா வெயிட் பண்ண மாட்டாங்களே. அம்மா கிட்ட நான் பேசுகிறேன். இருவரும் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்தார்கள். கார் பார்க்கிங் சற்று தொலைவில் தெரிய கதிர்மணியன் சொன்னான், பூவரசி நீ இங்கே நில்லு, நான் போய் காரை எடுத்துட்டு வந்துறேன். பூவரசி தலையசிக்க கதிர்மணியன் கார் நின்றிருந்த இடத்தை நோக்கி வேகமாக நடந்தான். அதே வினாடி அவருடைய கைப்பைக்குள் இருந்த செல்போன் ரிங்டோனை வெளியிட்டு அழைத்தது. யார் கூப்பிடுகிறார்கள்? செல்போன் எடுத்து டிஸ்பிளேயில் பார்த்தாள். பத்மினி. பத்மினி யாருமில்ல, பக்கத்து வீட்டு பெண். செல்போனை காதுக்கு ஓற்றினாள் பூவரசி. என்ன பத்மினி திடீர்னு போனு? இப்ப நீ எங்க இருக்க? ஏன், என்ன விஷயம்? முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ இப்ப எங்க இருக்க? பூவரசி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறோம் என்கிற உண்மையை சொல்லாமல் நானும் என்னோட கணவரும் பேங்க்குக்கு வந்திருக்கோம் என்றாள். சரி, இப்போ உன்னோட கணவர் பக்கத்தில் இருக்காரா இல்ல தள்ளி இருக்காரா? பேங்க்குள்ள மேனேஜரோட பேசிட்டு இருக்கார். நல்லதா போச்சு. நான் இப்ப சொல்ல போற விஷயத்த கவனி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் வீட்டில் கேஸ் சிலிண்டர் தீர்ந்து போனதால கேஸ் சிலிண்டர் உன் வீட்டில் கிடைக்குமான்னு கேட்கறதுக்காக போனேன். வாசல் படி ஏறும்பொழுது உன்னோட அத்தை அழுத்தம் திருத்தமாய் யார்கிட்டயே பேசிட்டு இருந்தாங்க. அந்த பேச்சில் உன்னோட பேர் அடிபடவும் விவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சுவரோரமாக நின்று காதை கொடுத்தேன். உன்னோட அத்தை பேசினதை கேட்டு ஆடி போயிட்டேன். அத்தை என்ன சொன்னாங்க? உள்ளே துரையப்பனு யாரோ இருந்தாங்க. உன்னோட அத்தை அவரை பார்த்து, இதை பாருங்க துரையப்பன், என்னோட மருமக பேர் பூவரசி, ஆனா அவ ஒரு பூக்காத மரம். 5 வருஷம் காத்திருந்து பார்த்துட்டேன். இனிமேலும் காத்துட்டு இருக்க முடியாது. நான் என்னோட பையனை வழிக்கு கொண்டு வர முடியும். நீங்க உங்க பொண்ணை கட்டித்தர சம்மந்தம்னு சொல்லுங்க. அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் நானும் என்னோட கணவரும் பண்றோம். உன்னோட அத்தை இப்படி சொன்னதும் அதற்கு அந்த துரையப்பன் என்கிற ஆளு பலமாக சிரிச்சிட்டே, நான் எப்பவோ ரெடி. என்னோட பொண்ணு யாமினியும் உங்க பையனை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டா. உங்க பையன் சரின்னு சொன்னா போதும், உடனேயே மருதமலை முருகன் கோவில்ல கல்யாணம்னு சொன்னார். பத்மினி, நீ சொல்லதெல்லாம் நிஜமா? பூவரசியின் கையில் இருந்த செல்போன் மெலிதாய் ஒரு நடுக்கத்துக்கு உட்பட்டது. நிஜமோ நிஜம். என்னோட காதல விழுந்தத நான் உன்னோட காதல போட்டு வச்சேன். நீ ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நேரம் இது. எனக்கு மனசு கேட்கல, அதான் ஃபோன் பண்ணிட்டேன். நீ ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இனிமே இந்த பிரச்சனையை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கிறேன்.
பூவரசி பேசிவிட்டு செல்போனை அணைத்த வினாடி கதிர்மணியன் காரை பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தினான். காரின் கதவை திறந்து கொண்டு உள்ளே போனாள் பூவரசி. கார் நகர்ந்தது. கதிர்மணியன் அவளுடைய முகத்தை கவனித்துவிட்டு கேட்டான், என்ன பூவரசி, கண்ணெல்லாம் கலங்கின மாதிரி இருக்கு, அழுதியா? இல்லையே, நீ பொய் சொல்ற. இப்போ நீ ஃபோன்ல யார் கூட பேசிட்டு இருந்த? சொல்றேன், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா நீங்க உண்மையான பதில சொல்வீங்களா? என்ன கேட்க போற? துரையப்பன் என்கிற பேர்ல உங்களுக்கு யாரையாவது தெரியுமா? காரின் வேகம் குறைந்தது. கதிர்மணியனின் முகம் கருத்தது. அத்தியாயம் 9. இப்பொழுதெல்லாம் மருத்துவமனையில் குழந்தைகள் பிறந்த சில மணி நேரங்களிலேயே காணாமல் போகிற செய்திகளை பத்திரிகைகளில் பார்க்கிறோம். அப்படி காணாமல் போகும் குழந்தைகளை DNA மூலம் கண்டுபிடிக்கலாம். பாலியல் வன்முறைக்கு ஆளாகி கருவுற்ற பெண்ணின் குழந்தைக்கான தந்தையை கண்டுபிடிக்கலாம். குழந்தையின் உடலில் இருந்து எடுக்கப்படும் DNAயை தாய் தந்தை DNAவுடன் பொருத்தி பார்க்கும்பொழுது உண்மை வெளியே வந்துவிடும். ஒருவரின் கண்ணீர், வியர்வை, இரத்தம், உயிரணு, சட்டையில் ஒட்டியுள்ள தோலின் செல், நகம் போன்றவற்றின் மூலம் DNA வரைபடம் தயாரிக்க முடியும். போலீஸ் கமிஷனர் அலுவலகம். கம்ப்யூட்டருக்கு முன்பாய் கூர்கா தயால்பாபு உட்கார்ந்தபடி திரையில் உற்பத்தியாகி நகர்ந்த போட்டோக்களை ஒவ்வொன்றாய் உற்று பார்த்து இல்லை என்று தலையாட்டி கொண்டிருந்தான். நொடிகள் நிமிஷங்களாக மாறி 1 மணி நேரம் கரைந்திருந்த பொழுது சப் இன்ஸ்பெக்டர் மாறன் ஒரு பெருமூச்சோடு கூர்காவை ஏறிட்டான். இதோ பார், ஒவ்வொரு போட்டோவையும் 1 நிமிஷமாவது உன்னிப்பாக பார். கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் சொல்லு. கண்களில் கலவரம் பரவியிருக்க சரி என்று தலையாட்டிய கூர்கா கம்ப்யூட்டரின் பக்கம் திரும்பிய வினாடி பக்கத்தில் இருந்த லேண்ட்லைன் டெலிபோன் ரிங்டோனை வெளியிட்டது. மாறன் வேகமாக சென்று ரிசீவரை எடுத்தார். மறுமுனையில் இன்ஸ்பெக்டர் சேவியர் பேசினார். என்ன மாறன், எனி ப்ராக்ரஸ்? இதுவரைக்கும் ஒன்றும் இல்லை சார். பழைய அக்யூஸ்ட் 500 பேர்களுடைய ஃபோட்டோக்களையாவது டிஸ்பிளே பண்ணி காட்டியாச்சு சார். தயால் பாபுவால் கண்டுபிடிக்க முடியல. காருக்குள்ளே இருட்டு இருந்ததால ஆட்களோட முகத்தை சரியாக பார்க்க முடியலன்னு சொல்கிறான். மாறன், குற்றவாளிகள் நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அதில் பேசின ஒரு நபர் கூர்கா தயால்பாபுவை மேற்கொண்டு விசாரணை பண்ணிட்டு இருந்தா அவன் உயிரோடு இருக்க மாட்டான்னு சொன்னான். இது ஒரு அனானிமஸ் கால் தான். ஏதோ ஒரு PCOவிலிருந்து பேசியிருக்கான். தயால்பாபுக்கு போலீஸ் பாதுகாப்பு தரணும். அவன்கிட்ட இந்த மிரட்டலை பற்றி சொல்ல வேண்டாம். எஸ் சார். அப்புறம் தமிழ்நாடு பூராவும் கடந்த 1 வார காலத்தில் காணாமல் போன பெண்களை பற்றி ரிப்போர்ட் கைக்கு வந்தாச்சு. அதை கம்பேர் அண்ட் டிடெக்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டேன். அவங்க அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி சாயந்தரம் மேபி லிஸ்ட்டு தருவாங்க. அந்த லிஸ்ட்டை பார்த்த பின்னாடி தான் நாம் ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ண முடியும். சார், ஐ எம் ஹேவிங் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் ஃபார் யூ சார். என்ன சொல்லுங்க? சீன் ஆஃப் கிரைமில் கிடைச்ச அந்த மெட்டியை ஒரு சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் கடையில் கொடுத்து அதில் ஏதாவது குறியீடுகள் இருக்கான்னு பார்க்க சொல்லியிருந்தேன் சார். அவங்க பார்த்துட்டு ஒரு வித்தியாசமான தகவலை சொன்னாங்க. அதாவது அந்த மெட்டி வெள்ளியால் செய்யப்பட்டதில்ல, பஞ்ச உலோகங்களால் செய்யப்பட்டது. அதன் மேலே வெள்ளி முலாம் பூசியிருக்காங்கன்னு கடைக்காரர் சொன்னார். மேற்கொண்டு பேசினதில் இது மாதிரியான பஞ்ச உலோகத்தால் செய்யப்பட்ட மெட்டிகள் குறிப்பிட்ட சில ஊர்களில் மட்டும்தான் கிடைக்கும்னு சொன்னார். அந்த ஊர்கள் எது எதுன்னு அவர்கிட்ட கேட்டேன். 3 ஊர்களோட பேர் சொன்னார். 1 சேலம், 2வது கும்பகோணம், 3வது ஸ்ரீவில்லிபுத்தூர். அது என்ன பஞ்ச உலோக மெட்டி? மருத்துவ குணங்கள் நிறைந்த 5 வகையான உலோகங்களால் உருவாக்கப்பட்ட மெட்டினும் அதை பெண்கள் தங்கள் கால்களின் 2வது விரலில் போட்டுக்கிட்டா உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு அந்த கடைக்காரர் சொன்னார். அப்படின்னா நம்ம இன்வெஸ்டிகேஷனை நாளை முதல் சேலத்திலிருந்து ஆரம்பிக்கணும். எஸ் சார். நான் இன்னைக்கு நைட்டே சேலம் கிளம்புறேன். அதுக்குள்ளே காணாமல் போன அந்த பெண்களோட லிஸ்ட்டும் கைக்கு வந்துடும். அத்தியாயம் 10. ஒரு குழந்தை பிறக்கும்பொழுதே அந்த குழந்தை நல்லவனாக வளருமா அல்லது தீயவனாய் மாறுமா என்பதை உயிரியல் விஞ்ஞானம் தீர்மானிப்பதில்லை. ஒரு குழந்தை வளரும் சூழ்நிலையில் தான் அவனை மாற்றுகிறது. பயாலஜி எனப்படும் விஞ்ஞானம் புது புது உயிர்களை உருவாக்க முடியுமே தவிர அந்த உயிரை சுமந்திருக்கும் ஒருவனுக்கு நல்ல பண்புகளை போதிக்க முடியாது. இதனால தான் ஒரு பள்ளி ஆசிரியரின் மகள் மக்காகவும் ஒரு காவல்துறை அதிகாரியின் மகன் திருடனாகவும் இருப்பது நம்முடைய சமூகத்தில் பார்க்க முடிகிறது. ஒரே பெற்றோருக்கு பிறந்து குழந்தைகளுக்கு இடையே பல்வேறு மாறுபட்ட பண்புகளையும் குணங்களையும் நாம் காண்கிறோம். அதிலும் குறிப்பாக தாயின் ஒரே கருமுட்டை 2ஆக பிளவுபட்டு வளர்ந்து வரும் இரட்டை குழந்தைகள் கூட தோற்றத்தில் ஒரே மாதிரி அச்சசலாக இருந்தாலும் அவர்களின் பண்புகளும் பழக்க வழக்கங்களும் மாறுபட காரணம் வளரும் சூழ்நிலைதான் என்று உளவியல் அறிஞர்கள் நிரூபித்துள்ளார்கள். கார் மெதுவாய் போய்கொண்டிருக்க பூவரசி கேட்டாள், என்னங்க சைலண்ட் ஆயிட்டீங்க? நீ என்ன பேர் சொன்ன? துரையப்பன். தெரியும்.
எப்படி தெரியும்? அம்மாவுக்கு கொஞ்சம் தூரத்து சொந்தம். நமக்கு கல்யாணமாகி 5 வருஷம் ஆச்சு. உங்கள் சொந்தத்தில் இருக்கிற எல்லோரையும் எனக்கு தெரியும். இந்த துரையப்பன் மட்டும் எப்படி மிஸ் ஆனார்? கடந்த 5 வருஷ காலமாய் அவருக்கும் எங்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தது. எதனால் பேச்சுவார்த்தை இல்லாமல் போச்சு? அவருக்கு 2 பொண்ணு இருக்கு. காமினி, யாமினின்னு பேர். காமினியை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க அவர் விருப்பப்பட்டார். அம்மாவும் அப்பாவும் என்னோட விருப்பத்தை கேட்டபொழுது நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். அந்த கோபம் அவருக்கு வீட்டுக்கு வரதை நிறுத்திட்டார். இப்போ வரார் போல இருக்கு. ஆமாம். எதுக்காக வரார்? கதிர்மணியன் காரை ரோட்டோரமாய் ஒதுக்கி நிறுத்தினான். பூவரசியை வேர்த்த முகத்தோடு பார்த்தான். இந்த விஷயம் உன்னோட காதுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேன். யாரோ ஃபோன் பண்ணி உனக்கு சொல்லிட்டாங்க போலிருக்கு. அந்த துரையப்பனோட 2வது பொண்ணு யாமினியை உங்களுக்கு 2வது தாரமாக கட்டி வைக்க முயற்சி நடக்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. அந்த திருவிளையாடலை தான் இப்போ உங்கள் அம்மாவும் அப்பாவும் திரைமறைவில் அரங்கேற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. அது நடக்க போகிறதில்ல. ஒருவேளை நடந்துட்டா? என்ன பூவரசி, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையன்னு சொல்லுவாங்க. என்ன கரைக்க யாரால முடியாது. அது சரி, இந்த துரையப்பன் மேட்டர் உனக்கு எப்படி தெரிஞ்சுது? நம்ம பக்கத்து வீட்டு பத்மினி அவள் வீட்டு கேஸ் சிலிண்டர் தீர்ந்து போனதால கிடைக்குமான்னு கேட்கறதுக்காக நம்ம வீட்டுக்கு போயிருக்கா. வீட்டுக்குள்ள என்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்கவும் பத்மினி வெளியே நின்று எல்லாத்தையும் கேட்டுட்டு எனக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டா. பூவரசி, இந்த ஜென்மத்தில் நீ ஒருத்தி தான் எனக்கு மனைவியாக இருக்க முடியும். வேறு யாரும் இந்த இடத்துக்கு வர முடியாது. நீங்கள் சொல்கிற இந்த வார்த்தைகளில் எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. இருந்தாலும் இதோ பார், இந்த இருந்தாலும் வந்தாலும் போனாலும் வார்த்தைகளே வேண்டாம். வீட்டில் என்ன நடந்தாலும் கண்டம் காணாத மாதிரி இரு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உங்கள் அம்மா பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என் இருதயத்துக்குள்ள ஊசி மாதிரி பாயுதுங்க. எல்லாத்தையும் பல்ல கடிச்சிக்கிட்டு பொறுத்துக்கோ பூவரசி. சதுரகிரி போயிட்டு வந்திருக்கோம். அந்த சுந்தர மகாலிங்கம் நம்மை கைவிட மாட்டார். நீ வேணும்னா பாரு, அடுத்த வருஷம் இந்நேரம் நம்ம கையில் ரோஜாப்பூ மாதிரி ஒரு குழந்தை இருக்கும். கதிர்மணியன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே காரின் டேஷ்போர்ட் மேலிருந்த அவனுடைய செல்போன் ரிங்டோனை வெளியிட்டது. புன்னகையுடன், நல்ல சகுனம் பூவரசி, எடுத்து யாருன்னு பாரு என்றான். அவள் எடுத்து பார்த்தாள். என்னங்க, ஃபோனில் நம்ம லாயர். லாயரா? அவர் எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறார்? கதிர்மணியன் வியப்போடு கேட்டுக்கொண்டே செல்போனை பூவரசியிடமிருந்து வாங்கி தன் காதுக்கு கொடுத்தான். வணக்கம் லாயர் சார். மறுமொழியில் லாயர் மெய்நாதன் பேசினார். கதிர், அப்பாவுக்கு ஃபோன் பண்ணினேன். அவரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அதுதான் உனக்கு ஃபோன் பண்ணினேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? நம்ம கேஸ் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அடுத்த வாரம் தீர்ப்பு. அம்மாடி, கடந்த 20 வருஷமா இழுத்தடிச்சிட்டு இருந்த கேஸ் எப்படியோ ஒரு முடிவுக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம் சார். தீர்ப்பு எப்படி இருக்கும் லாயர் சார்? நிச்சயமாய் நாம தான் வின் பண்ண போறோம். என்னோட ஆர்கியூமெண்ட்ல எதிர்த்தரப்பு லாயர் கதிகலங்கி போயிட்டார். நிலம் சம்பந்தப்பட்ட நம்ம டாக்குமெண்டேஷன் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும்பொழுது சட்டம் நமக்கு சாதகமான தீர்ப்பை கொடுத்துதான் தீரணும். நான் அப்பா கிட்ட விஷயத்தை சொல்லிடுறேன் சார். விஷயத்தை சொன்னா மட்டும் போதாது கதிர். அப்புறம் பேசின ஃபீஸ் இன்னமும் எனக்கு செட்டில் பண்ணலை. பண்ணிடலாம் சார். அதுக்கு முந்தி நான் அன்னைக்கு உங்ககிட்ட கேட்ட ஒரு கேள்விக்கு நீங்கள் இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. அதை மட்டும் கேட்காத. செல்போனை அணைத்து விட்டார் லாயர். அத்தியாயம் 11. குழந்தைகளுக்கு அதிக செல்லம் கொடுத்து வளர்க்கும் பெற்றோரை உளவியல் மருத்துவ நிபுணர்கள் ஜெல்லிஃபிஷ் பேரண்ட் என்று அழைக்கிறார்கள். இந்த வகையான பெற்றோர் தங்களுடைய குழந்தைகளுக்கு அதிகம் செல்வம் கொடுப்பார்கள். குழந்தை எந்த பொருளை காட்டி கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்து விடுவார்கள். பாக்கெட் மணி கேட்டால் தாராளமாக தருவார்கள். குழந்தைகள் பற்றி எதுவுமே கண்டுகொள்ள மாட்டார்கள். அவர்களின் விருப்பத்திற்கேற்ப நடந்து கொள்வார்கள். இது மாதிரியான சூழலில் வளர்க்கப்படும் குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களாகும் பொழுது தன்னம்பிக்கை இல்லாதவர்களாகவும் பிறர் கையை எதிர்பார்ப்பவர்களாகவும் இருப்பார்கள். சென்னை போலீஸ் கமிஷனர் வர்மா தனக்கு முன்பா நின்றிருந்த சேவியரை ஒரு புழு மாதிரி பார்த்து கொண்டு ஏக வசனத்தில் திட்ட ஆரம்பித்தார். ஏயா, ஒரு பொண்ணோட வெட்டுப்பட்ட கால் கிடைச்சி 2 வாரம் ஓடி போச்சு. இந்த கேஸ்ல முக்கியமான தடயங்கள் 3 கிடைச்சிருக்கதா சொல்லி இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிச்சேன். ஆனா இது வரைக்கும் எதுவும் கண்டுபிடிச்ச மாதிரி தெரியலையே. என்னையா பண்ற? சார், அது சேவியர் குரலை இழுத்து பேச போலீஸ் கமிஷனர் கையில் வைத்திருந்த அந்த அரசியல் வார இதழை சேவியரை நோக்கி வீசி எறிந்தார். இந்த பத்திரிகையோட அட்டைப்படத்தை பாத்தியா? கால் இங்கே, காவல்துறை எங்கேன்னு தலைப்பு போட்டு டிபார்ட்மெண்ட்டையே குதிரை எடுத்திருக்கான். சிட்டியில் இருக்கிற எல்லா மகளிர் அமைப்பு சங்கங்களும் ஒன்றாக சேர்ந்து ஊர்வலமாக போய் டிஜிபியையும் கலெக்டரையும் பார்த்து மனு கொடுத்துருக்காங்க. சார், இந்த கேஸில் 3 தடயங்கள் கிடைச்சும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு சார். அந்த ஏரியா கூர்கா தயால் பாபு
சம்பவம் நடந்த அன்னைக்கு ஒரு இன்னோவா காரையும் அதில் இருந்த 2 பேரையும் பார்த்திருக்கான். ஆனா முகங்களை அவனால ஐடென்டிஃபை பண்ண முடியல. பழைய அக்யூஸ்ட், புதிய அக்யூஸ்ட்னு எல்லோருடைய போட்டோக்களையும் கம்ப்யூட்டர்ல போட்டு காட்டியும் ஒரு பிரயோஜனமும் இல்லாம போயிடுச்சு. 2வது தடையும் அந்த மெட்டி, அது பஞ்ச உலோகத்தால் செய்யப்பட்ட மெட்டி. இந்த வகையான மெட்டிகள் சேலம், கும்பகோணம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஏரியாக்களில் தயாரிக்கப்பட்டதாய் தகவல் கிடைச்சி சப் இன்ஸ்பெக்டர் மாறன் அந்த ஊர்களுக்கும் போய் என்கொயரி பண்ணிட்டு வந்தார். யூஸ்ஃபுல்லா எந்த தகவலும் கிடைக்கல. தமிழ்நாடு பூராவும் கடந்த சில வார காலங்களில் காணாமல் போன பெண்களோட பிளட் குரூப் விவரம் கால் வெட்டுண்ட பெண்ணோட பிளட் குரூப்போடு ஒத்துப்போகல. 3வது தடையும் அந்த பீர் பாட்டில் மூடி, அது ஒரு ஃபாரின் பீர் வகை. மூடியின் மேல் பற்குறி இருந்தது சார். பாட்டிலோட மூடிய பல்லால கடிச்சு திறந்திருக்காங்க. கொலையாளி கிடைச்ச பின்னாடி தான் இந்த பற்குறி தடையும் உதவும். ஆக மொத்தத்துல இப்ப சைபர்னு சொல்ல வர. கமிஷனர் கிண்டலாய் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அசிஸ்டன்ட் கமிஷனர் ரகுபதி வாசலில் சல்யூட்டோடு வந்து நின்றார். சார், மே கமின்? ப்ளீஸ் கம். ரகுபதி உள்ளே வந்தார். என்னாச்சு மிஸ்டர் ரகுபதி? யூ ஆர் கரெக்ட் சார். ஆள் அமைக்கிட்டீங்களா? அமைக்கிட்டோம் சார். செல்லுக்கு கொண்டு வந்துட்டோம். உண்மை வெளியே வந்ததா? எல்லா உண்மையும் வெளியே வரல சார். இப்போ தான் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிருக்கான். இனிமேல் முறைப்படி விசாரிச்சாதான் எல்லா உண்மைகளையும் சொல்வான். நீங்க வரீங்களா சார்? கமிஷனர் எழுந்தார். சேவியரை கேலியாய் பார்த்து கொண்டே சொன்னார். நீயும் வாயா. நீ கண்டுபிடிக்க வேண்டிய கேஸை ஒரு போலீஸ் கமிஷனர் நான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அத்தியாயம் 12. குழந்தை வளர்ப்பு என்பது இந்த காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம். இந்த விஷயத்தில் பெற்றோர் பலவிதமாக செயல்படுகிறார்கள். இந்த பல வகையான செயல்பாடுகளை உளவியல் நிபுணர்கள் 3 வகையாக பிரித்து வைத்துள்ளார்கள். முதல் வகை பெற்றோரை ஹெலிகாப்டர் பேரண்ட்ஸ் என்றும், 2ஆம் வகை பெற்றோரை ஜெல்லிஃபிஷ் பேரண்ட்ஸ் என்றும், 3ஆம் வகை பெற்றோரை டால்பின் பேரண்ட்ஸ் என்றும் அழைக்கிறார்கள். இந்த 3இல் எந்த வகை பெற்றோர் நல்லவர்கள் என்பதை பார்ப்போம். அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த பூவரசி ஏதோ சத்தம் கேட்டு சற்றென்று விழிப்பு தட்டி எழுந்து உட்கார்ந்தாள். பக்கத்தில் படுத்திருந்த கணவனை காணாமல் சுற்றுமுற்றும் பார்த்தாள். எங்கே போனார் இவர்? பூவரசி யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே சாத்தப்பட்டிருந்த அறைக்கு வெளியே பேச்சு குரல் கேட்டது. யார் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? பூவரசி கட்டில் நின்று கீழே இறங்கி சத்தம் வராமல் மெல்ல நடந்து போய் கதவருகே நின்று அதை கொஞ்சமாய் திறந்து வெளியே எட்டி பார்த்தாள். ஹாலில் இருட்டில் கணவன் கதிர்மணியனும் அத்தை சுபத்ராவும் மாமா தீர்த்தராமனும் நிழல் உருவங்களாக பேசிக் கொண்டிருந்தார்கள். என்னடா, உன் பொண்டாட்டி தூங்கிட்டாளா? தூங்கிட்டா. பகல் நேரத்தில் உன் கூட பேச முடியறதில்ல, அதான் ராத்திரியில வர சொன்னேன். என்கிட்ட பேச என்ன இருக்கு? ஒரு பேரனோ பேத்தியோ வேணும்னு உன்கிட்ட கேட்காம நாங்க வேற யார்கிட்ட கேட்போம்? இதோ பாருமா, இந்த விஷயத்துல நீ நடந்துக்கிற முறை கொஞ்சம் கூட சரியில்லை. உனக்கு பொறுமை போதாது. என்ன சொன்ன? எனக்கு பொறுமை போதாதா? 5 வருஷம் பொறுத்து பார்த்துட்டேன். இனி பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. என்னோட ஆதங்கமும் உன் அப்பாவோட ஆசையும் உங்க 2 பேருக்கும் ஒரு இம்மியளவு கூட புரியல. கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு. என்னடா பிரயோஜனம்? கடைசி காலத்துல ஒரு பேர குழந்தைய கொஞ்சம் பாக்கியம் கூட இல்லாம போய் சேர்ந்துருவோம்னு பயமா இருக்குடா. இத்தனை நாள் பொறுமையா இருந்த, இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருமா. அதுவரை ஒன்றும் பேசாமல் இருந்த தீர்த்தராமன் இப்பொழுது வாயை திறந்தார். டே கதிர், நீ எங்களுக்கு ஒரே வாரிசு. உன்மேல நானும் உங்க அம்மாவும் உயிரே வச்சிருக்கோம். நீ ஏதாவது விருப்பப்பட்டு கேட்டு நாங்க இல்லைன்னு சொன்னதே இல்லை. நம்ம குடும்ப அந்தஸ்துக்கு கொஞ்சமும் பொருத்தமில்லாத பூவரசியை நீ காதலிச்ச, கல்யாணம் பண்ணிக்க விரும்பின. நானோ அம்மாவோ அதுக்கு ஒரு சின்ன எதிர்ப்பு கூட தெரிவிக்காமல் கல்யாணம் பண்ணி வச்சோம். உன்னோட ஆசையை நாங்க நிறைவேற்றி வச்ச மாதிரி எங்களோட ஆசையை நீ நிறைவேற்றி வைக்கணும். இந்த விஷயத்துல எனக்கு என்னப்பா பண்ண சொல்றீங்க? உடம்பு ரீதியா எனக்கோ பூவரசிக்கோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நமக்கு கிடைக்க வேண்டிய வாரிசு காலகாலத்துல கிடைக்கும். இப்படி தத்துவமெல்லாம் பேசாத. நானும் உன்னோட அம்மாவும் சொல்றபடி நீ கேட்கிற பட்சத்துல நமக்கு ஒரு வாரிசு கிடைக்கும். எப்படிப்பா? நீ சரின்னு ஒரு வார்த்தையை சொன்னா போதும். என்னோட ஃப்ரெண்ட் துரையப்பனோட பொண்ணு யாமினியை உனக்கு 2ஆவதா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அப்பா, இப்படி பேசுறது உங்களுக்கே நியாயமா படுதா? பூவரசிக்கு அப்பா அம்மா கிடையாது, ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான். மற்றபடி அவளுக்கு உறவுன்னு பார்த்தா நாமும் நம்ம உறவு ஜனமும் தான். எனக்கு 2ஆவது கல்யாணம் என்கிற பேச்சை கேட்டாலே பூவரசி துடிச்சு போயிடுவா. எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைனாலும் பரவாயில்ல, பூவரசியை தவிர வேறு எந்த ஒரு பெண்ணையும் என்னால மனைவியா நினைச்சு கூட பார்க்க முடியாது. இதுதான் உன்னோட முடிவா? தீர்மான முடிவு. எனக்கு ஒரு வாரிசு பிறக்கும் என்கிற நம்பிக்கை நிறையவே இருக்கு. கல்யாணமாகி 10 வருஷம் கழிச்சு கூட சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் பொறுமையா இருக்கிறது அவசியம். 2 பேரும் போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க என்று சொல்லிவிட்டு நகர முயன்ற கதிர்மணியன் தன்னுடைய அம்மா சுபத்ராவை ஏறிட்டான். இதோ பாரமா, உனக்கும் ஒரு வார்த்தை சொல்லி வைக்கிறேன்.
பூவரசியும் உன்னை மாதிரி ஒரு பொண்ணுதான்னு உன்னோட மனசுக்குள்ள எப்பவும் ஒரு நினைப்பு இருக்கட்டும். பேசுறதுக்கு வாயும் வார்த்தைகளும் இருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக கண்டபடி பேச வேண்டாம். அப்படி நீ ஏதாவது பேசிட்டா நானும் பதிலுக்கு ஏதாவது பேச வேண்டியிருக்கும். டேய் கதிர், நீ ரொம்பவும் மாறிட்டடா. நீ நினைக்கிற மாதிரி நான் மாறலமா. தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழிப்படி எனக்கு எல்லாமே நீதான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் பூவரசி. ஆனாலும் ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும். ஒருத்தன் பெத்த தாய்கிட்ட சொல்ல முடியாத விஷயங்களை கூட தாலி கட்டின மனைவி கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியும். சுபத்ராவும் தீர்த்தராமனும் திகைத்து பார்த்துக்கொள்ள கதிர்மணியன் தன்னுடைய அறையை நோக்கி நடந்தான். அவன் வருவதை உணர்ந்த பூவரசி கதவு நின்று சற்றென்று விலகி ஓடிப்போய் கட்டிலில் விழுந்து போர்வையை எடுத்து போர்த்தி கொண்டாள். கதிர்மணியன் அறைக்குள் நுழைந்து சத்தம் வராமல் கதவை தாழிட்டுவிட்டு பூனை நடை போட்டு பூவரசியின் பக்கத்தில் வந்து படுத்துக்கொண்டான். அடுத்த சில நிமிஷங்களில் தூங்கியும் போனான். ஆனால் பூவரசிக்கு தூக்கம் வரவில்லை. கணவனின் இந்த உறுதியான நிலைப்பாடு கடைசி வரையில் இருக்குமா? அத்தியாயம் 13. குழந்தைகளை பெற்று அவர்களை சரியான முறையில் வளர்த்து இந்த சமுதாயத்தின் மிக சிறந்த குடிமகன்களாக உருவாக்கும் பெற்றோருக்கு உளவியல் நிபுணர்கள் சூட்டியுள்ள பெயர் டால்பின் பேரண்ட்ஸ். இந்த வகையான பெற்றோர் குழந்தைகளை கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டித்து சிரித்து பேசி வளர்ப்பார்கள். எந்த அளவுக்கு சுதந்திரம் தர வேண்டுமோ அந்த அளவுக்கு தந்து கண்காணிக்கவும் செய்வார்கள். குழந்தைகள் சரியான வழியில்தான் செல்கிறார்களா என்று உறுதியானதும் கண்காணிப்பதை நிறுத்திவிடுவார்கள். இப்படி வளர்க்கப்படும் குழந்தைகள் தன்னம்பிக்கை கொண்டவர்களாகவும் சமுதாயத்தில் மதிப்புமிக்க மனிதர்களாகவும் விளங்குவார்கள். போலீஸ் கமிஷனர் தன்னுடைய அறைக்கு பின்புறமாக இருந்த விசாரணை கைதிகளை அடர்த்தி வைக்கும் செல்லை நோக்கி போக அசிஸ்டன்ட் கமிஷனர் ரகுபதியும் இன்ஸ்பெக்டர் சேவியரும் பின்தொடர்ந்தார்கள். சேவியரின் இருதயம் முழுவதும் வியப்பாளைகள் முட்டி மோதி கொண்டிருந்தன. யாரை அமுக்கியிருக்கிறார்கள்? நான் 2 வார காலம் இன்வெஸ்டிகேஷன் செய்தும் கிடைக்காத ஒரு நபரை இவர்களால் மட்டும் எப்படி மடக்க முடிந்தது? சேவியர் யோசித்துக் கொண்டே நடந்தார். அந்த செல் வந்தது. காவலுக்கு இருந்த சென்ட்ரி ஒரு சல்யூட் அடித்துவிட்டு செல்லின் கதவை திறந்துவிட 3 பேரும் உள்ளே நுழைந்தார்கள். அரை இருட்டான அந்த அறைக்குள் மூளையோரமாய் முழங்கி போய் உட்கார்ந்திருந்த நபரை பார்த்ததும் சேவியரின் விழிகள் வியப்பில் நிலை குத்தின. இவன் கூர்கா தயால்பாபு. கமிஷனர் வர்மா ஒரு இகழ்ச்சியான புன்னகையோடு சேவியரிடம் திரும்பினார். இவன் யாருன்னு உனக்கு தெரியுதா? எஸ் சார், இவன் கூர்கா. அந்த கொலையாளிகளை சம்பவம் நடந்த இடத்தில் பார்த்ததா சொன்னது இவன்தான். நீயே இவனை கண்டுபிடிச்சா இல்ல இவனாகவே வழியே வந்து தகவல்களை சொன்னானா? இவனாகவே வழியே வந்து இன்னோவா கார்ல 2 பேர் வந்ததை பற்றியும் அவங்க 2 பேரும் குடிபோதையில் இருந்ததை பற்றியும் சொன்னான் சார். அவன் அப்படி சொன்னால் அதை அப்படியே நீ நம்புறதா? உண்மையிலேயே ஒருத்தன் சம்பவத்தை பார்த்திருந்தால் கூட நம்ம டிபார்ட்மெண்ட் தர டார்ச்சருக்கு பயந்து போலீஸ் உதவ முன் வரதில்ல. இந்த கூர்கா வந்து ஒரு கதையை சொன்னா அதை அப்படியே நம்பிடுறதா? சார், இவன் சொன்னதெல்லாம் பொய். இன்னோவா அதில் 2 பேர் வந்தது, குடிபோதையில் இருந்தது, எல்லாமே இவன் சொன்ன பொய்கள். உண்மையான கொலையாளியை காப்பாற்றுறதுக்காக கேஸோட போக்க டைவர்ட் பண்ணி விட்டுருக்கான். ஒரு கூர்கா வழியே வந்து சீன் ஆஃப் கிரைம் பார்த்துட்டு இருந்த வாங்கிட்ட இந்த இன்னோவா கதையை ஏன் சொல்லணும்னு நான் யோசிச்சேன். லேசாய் பொறி தட்டவே ஏசிபி ரகுபதியை கூப்பிட்டு என்னோட சந்தேகத்தை சொன்னேன். ரகுபதி உடனே மஃப்டியில் அவனை ஃபாலோ பண்ணினார். அவன் செய்த சில ஆடம்பர செலவுகள் ஏசிபிக்கு உறுத்தலாய் படவே தடாலடியாய் அவன் தங்கியிருந்த வீட்டுக்குள் நுழைஞ்சு சோதனை போடவும் அரிசி டின்னுக்குள்ள 2 லட்சம் ரூபாய் இருந்திருக்கு. அந்த பணம் எப்படி வந்தது என்கிற கேள்விக்கு இவன்கிட்ட இருந்து சரியான பதில் வராமல் போகவும் ரகுபதி அவனை இங்கே அள்ளிட்டு வந்துட்டார். முதற்கட்ட விசாரணையில் இவன் உண்மையான குற்றவாளிக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு விலை போயிருக்கான் என்ற விவரம் தெரிய வந்திருக்கு. சேவியருக்கு மூச்சடித்தது. உண்மையான குற்றவாளி யார் சார்? இனிமேல் தான் விசாரிக்கணும், நீயே விசாரி என்று சொன்னவர் சுவராணியில் மாட்டியிருந்த லாட்டியை எடுத்து சேவியரிடம் நீட்டினார் கமிஷனர் வர்மா. அத்தியாயம் 14. குழந்தைகளை வளர்க்கும் விஷயத்தில் குழந்தைகளுக்கென்று எந்தவிதமான ஒரு சுதந்திரத்தையும் கொடுக்காமல் தானே எல்லாவற்றையும் செய்பவர்களை உளவியல் வல்லுநர்கள் ஹெலிகாப்டர் பேரண்ட்ஸ் என்று அழைக்கிறார்கள். பெற்றோர் விரும்பும் நிறங்களில்தான் குழந்தைகள் உடையணிய வேண்டும். பெற்றோர் எந்த உணவை சாப்பிட சொல்கிறார்களோ அந்த உணவைத்தான் குழந்தைகள் சாப்பிட வேண்டும். கல்வி கற்கும் விஷயத்தில் இன்னமும் ஒரு படி மேலே போய் நீ இந்த படிப்பை தான் படிக்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடிப்பார்கள். இப்படி வளர்க்கப்படும் குழந்தைகள் எதிர்காலத்தில் ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது சுய உணர்வோடு செயல்படாமல் தவித்து போய்விடுவார்கள். அன்றைக்கு காலை 11 மணி. கதிர்மணியன் ரியல் எஸ்டேட் பிசினஸ் விஷயமாய் பொள்ளாச்சி வரை போயிருக்க தீர்த்தராமன் மாடியேறி லைப்ரரியில் இருந்தார். சுபத்ரா சமையல் அறையில் வேலைக்காரியை சத்தம் போட்டுக் கொண்டிருந்தார். மொட்டை மாடியில் காயப்போட்டிருந்த துணிகளை எடுப்பதற்காக பூவரசி மாடிப்படிகள் ஏறிக்கொண்டிருந்த பொழுது அவளுடைய செல்போன் அழைத்தது.
எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தாள். அண்ணன் மனோகர். அண்ணா மாடிப்படிகளில் ஏறிக்கொண்டே பேசினாள். பூவரசி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேனா. நான் சொன்ன டாக்டர்கிட்ட நீயும் மாப்பிள்ளையும் போயிருந்தீங்க போலிருக்கு. போனோம். டாக்டர் என்ன சொன்னார்? எல்லாமே பாசிட்டிவாக தான் சொன்னார். ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா ஆகக்கூடிய தகுதி 2 பேருக்குமே இருக்குன்னு சொன்னார். அப்புறம் என்ன, அந்த டாக்டர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். மாப்பிள்ளையும் நீயும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அண்ணா, நானும் அவரும் இன்னும் 5 வருஷம் வேணும்னாலும் பொறுமையாக இருக்க தயார். ஆனால் என்னோட அத்தையும் மாமாவும் அடுத்த வருஷம் இந்நேரம் குழந்தை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்க என்ன குறை சொல்லி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குத்தூசி மாதிரி பாயுது. டாக்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்டை அவங்க கிட்ட காட்டினா அதை அவங்க ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறதில்ல. பெரியவங்க அப்படித்தான் இருப்பாங்க, அப்படித்தான் பேசுவாங்க. நீ தைரியமா இருமா. என்னால் தைரியமா இருக்க முடியலனா. முதல்ல இந்த ஒரு விஷயம் ஒரு சாதாரண பிரச்சனையாக இருந்தது. இப்போ அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி அடுத்து ஒரு விபரீதமான கட்டத்துக்கு போயிடுச்சு. விபரீதமான கட்டமா? நீ என்னமா சொல்ற? அவருக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்க மும்முரமாக முயற்சி பண்ணுறாங்க. என்னது, மாப்பிள்ளைக்கு 2வது கல்யாணமா? இதுக்கு மாப்பிள்ளை என்னமா சொல்கிறார்? அவர் இந்த விஷயத்தில் எனக்கு சாதகமாக இருக்கார். பூவரசிக்கு குழந்தையே பிறக்கலனாலும் பரவாயில்ல, அவ தான் என்னோட மனைவி. என்னோட வாழ்க்கையில் இன்னொரு பொண்ணுக்கு இடமில்லைன்னு சொல்லிட்டார். மாப்பிள்ளை இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்பொழுது உனக்கு என்ன பயம் பூவரசி? அண்ணா, உன்னோட மாப்பிள்ளை இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கார். ஆனால் எப்போவுமே இப்படி இருப்பார்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு நாள், ஏதாவது ஒரு சமயத்தில் மனசு மாறினாலும் மாறிடுவார். பேசிக்கொண்டே போன பூவரசிக்கு அழுகையில் தொண்டை அடைத்து கொண்டது. பூவரசி, அழறியா? இதை பாருமா, அண்ணன் நான் ஒருத்தர் இருக்கும்பொழுது மாப்பிள்ளைய இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலியை கட்ட விடுவேனா? எனக்கு பயமா இருக்குண்ணா. பயப்படாத. உன்னோட அத்தைக்கும் மாமாவுக்கும் இந்த விஷயத்தில் வாய்ப்புட்டு போட ஒரு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பா? என்ன வாய்ப்பு? உடம்பு ரீதியா உனக்கும் மாப்பிள்ளைக்கும் குழந்தை பிறக்க எந்த குறைபாடும் இல்லைங்கிறது உண்மைதானே? உண்மைதான். இந்த உண்மையை ஒரு டாக்டர்ல 3 டாக்டர் சொல்லியிருக்காங்க. டாக்டர்கள் இப்படி சொன்னது தான் உனக்கு சாதகமான விஷயம். நீ என்னன்னா சொல்ற? பூவரசி, நீ மாப்பிள்ளை இழந்து விடக்கூடாது என்கிற விஷயத்தில் உறுதியா இருக்க இல்லையா? இது என்னன்னா கேள்வி? அவர் இல்லாத வாழ்க்கையை என்னால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அவரை இழக்காமல் இருக்கிறதுக்காக நீ எதையும் செய்ய தயாராக இருப்பியா? கண்டிப்பா. அப்படின்னா இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு உன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு வந்துடு. அங்கே உனக்காக நான் காத்திருப்பேன். அண்ணா, இந்த விஷயத்தில் நீ எப்படி எனக்கு உதவி பண்ண முடியும்? ஃபோனில் எதுவும் வேண்டாம், நேரில் வா, எல்லாத்தையும் சொல்கிறேன். அண்ணா, ஒன்றும் பேசாத. நமக்கு மறைமுகமாக ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்ச பின்னாடி நாமும் மறைமுகமாய் ஒரு வேலையை பண்ணுறதுல தப்பில்லை. நீ கோவிலுக்கு வந்துடு. அண்ணா, இன்னைக்கு பிரதோஷம். சிவன் கோவிலில் கூட்டமாக இருக்கும். கூட்டம் இருந்தால் ரொம்பவும் நல்லது. அந்த சிவன் சந்நிதியில் தான் உனக்கு விடிவு காலம் பிறக்க போகுது. எனக்கு குழப்பமா இருக்கு. நேரில் வா, தெளிவு பிறக்கும். அத்தியாயம் 15. ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் உருவானதும் தாயின் உடலில் அதிசயத்தக்க முறையில் மாற்றங்கள் நிகழ்கின்றன. அதுவரையிலும் செயலற்று இருந்த ஹார்மோன்கள் விழித்துக்கொண்டு செயல்பட ஆரம்பிக்கின்றன. ஒவ்வொரு ஹார்மோனும் குழந்தை நல்லபடியாக வளர வேண்டுமே என்ற அக்கறையோடு 24 மணி நேரமும் கண்காணிக்கின்றன. அந்த ஹார்மோன்களில் சூப்பர் ஸ்டார் ஹார்மோன் ஒன்றும் இருக்கிறது. அந்த ஹார்மோன் பெயர் CPH4. இந்த CPH4 சுரக்கும் அளவை பொறுத்தே ஒரு குழந்தையின் அறிவுத்திறன் அதிகரிக்கிறது என்கிற உண்மையை மருத்துவ விஞ்ஞானிகள் இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார்கள். சேவியர் கமிஷனர் வர்மாவிடமிருந்து லாட்டியை வாங்கி கொண்டு கூர்கா தயால் பாபுவை பார்த்த வினாடி அவன் அப்படியே மண்டியிட்டு உட்கார்ந்து கைகளை குப்பினான். சாப், என்னை அடிக்காதீங்க. சாப், நடந்த உண்மையை சொல்லிடுறேன். லத்தியை அவனுடைய தோள்பட்டையின் மீது வைத்தார் இன்ஸ்பெக்டர் சேவியர். சொல்லு. கூர்கா வியர்த்து வழிந்து கொண்டு பேசினான். சாப், அன்னைக்கு ராத்திரி நான் ரோந்து வந்துகிட்டு இருக்கும்பொழுது மரத்துக்கு கீழே ஒரு ஆம்னி வேன் நின்றுக்கிட்டு இருந்தது. வேனுக்குள்ள யார் இருக்காங்கன்னு பார்க்க போனேன். குடிபோதையில் இருந்த ஒருத்தன் என்னை அடிக்க வந்தான். நான் பயந்து போய் ஓடி வந்துட்டேன். மறுநாள் காலையில் நான் வழக்கமான ஹோட்டலுக்கு சாப்பிட போனேன். நான் ஆர்டர் கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கும் பொழுது பாதி முகத்தை மூடிட்டு ஒருத்தன் எனக்கு எதிரில் வந்து உட்கார்ந்தான். கையில் ஒரு கேரி பேக் இருந்தது. அவன் யாருன்னு நான் அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கும்பொழுதே அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். இதோ பார், இந்த கேரி பேக்கில் 3 லட்சம் ரூபாய் இருக்கு. இந்த பணம் உனக்கு தான். இந்த பணத்துக்காக நீ பண்ண வேண்டிய வேலை என்ன தெரியுமா? ஒரே ஒரு பொய் சொல்லணும். நேற்று ராத்திரி புளிய மரத்துக்கு கீழே ஒரு ஆம்னி வேனை பார்த்தியே, அந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வருவாங்க. போலீஸ் அந்த இடத்த சீன் ஆஃப் கிரைம்னு பார்த்துட்டு இருக்கும்பொழுது நீ போய் நேற்று ராத்திரி அந்த இடத்துல ஒரு இன்னோவா காரை பார்த்ததாகவும் அந்த காருக்குள்ள
2 பேர் குடிபோதையில் இருந்ததாகவும் சொல்லணும். நேற்று ராத்திரி அந்த இடத்துல ஆம்னி வேனை பார்த்ததையும் உன்னை ஒருத்தன் துரத்தி அடிச்சதையும் போலீஸில் நீ சொல்லக்கூடாது. நான் இப்போ சொன்னபடி நடந்துக்கிட்டா நீ உயிரோட இந்த உலகத்தில் இருக்க முடியும். இல்லைனா என்னோட ஆட்கள் உன்னோட உயிரை எடுத்துருவாங்கன்னு மிரட்டிட்டு பணத்தை வச்சுட்டு போயிட்டான். நான் கொஞ்சம் பயந்த சுவாபம் உள்ளவன் சாப். அதனால என்னோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்து அவன் சொல்லி கொடுத்த மாதிரி உங்ககிட்ட அந்த பொய்யை சொன்னேன். என்ன மறுபடியும் பொய்யா? இது பொய் கிடையாது சாப், நடந்த உண்மை இதுதான். உன்னை இப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணினா உண்மை வெளியே வராது. உன்னோட முதுகெலும்பை இந்த லாட்டியால் உடைச்சாதான் சரிப்பட்டு வரும் சொன்ன சேவியர் தன் கையில் வைத்திருந்த லத்தியை ஓங்க கமிஷனர் வர்மா குறுக்கிட்டார். அவன் சொல்றது உண்மையா இருக்கலாம்னு என்னோட மனசுக்கு படுது. கொஞ்சம் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணியா? நீ சீன் ஆஃப் கிரைமை பார்த்துட்டு இருக்கும்போது இவன் வாலண்டியரா வந்து தானே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான்? எஸ் சார் என்று தலையாட்டிய சேவியர் கூர்காவிடம் குனிந்தார். உன்கிட்ட வந்து பேசிய அந்த நபர் யார்? எனக்கு தெரியாது சாப். அவனை முதல் தடவையாய் அன்னைக்கு தான் பார்த்தேன். மறுபடியும் அவனை பார்த்தால் உன்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? கொஞ்சம் கஷ்டம் சாப். அவன் என்கிட்ட வந்து பேசும்பொழுது முகத்தை 3/4 பாகம் மறைச்சிருந்தான். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உன்னிப்பாக கவனிச்சேன் சாப். என்ன? அந்த நபருக்கு பூனைக்கண் பழுப்பு நிறத்தில் வித்தியாசமாய் இருந்தது. அத்தியாயம் 16. உலகத்திலேயே இந்தியாவில்தான் குறைமாத குழந்தைகள் நிறைய பிறக்கின்றன. இதற்கு காரணம் உறவு முறையில் திருமணம் செய்யப்படுவதுதான். கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் பிறர் கைகளுக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக மாமன் மகள் அத்தை மகன் என்ற உறவுகளில் கல்யாணங்களை நடத்தி கொள்கிறார்கள். இதன் காரணமாக ஜீன் எனப்படும் மரபணு குறைபாடுகள் ஏற்பட்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குறைமாத குழந்தைகள் பிறக்கின்றன. கோட்டை ஈஸ்வரன் கோவிலில் பிரதோஷ கூட்டம் அலைமோதி கொண்டிருக்க கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் இருந்த ஒரு பன்னீர்பூர் மரத்துக்கு கீழே மனோகரும் பூவரசியும் உட்கார்ந்திருந்தார்கள். பூவரசியின் கண்களில் திகில். நீ என்னென்ன சொல்ற? உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். டாக்டர் கற்பகவல்லி கிட்ட பேசிட்டு தான் வரேன். நீ கர்ப்பம் ஆகணும்னா அதுக்குண்டான ஒரே வழி ICSI முறைதான். இந்த எழுத்துக்களோட விரிவாக்கம் இன்ட்ரோசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் ஆஃப் எக்ஸ். இது ஒரு செயற்கை கருத்தரிப்பு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 1 மணி நேரம் நீ தங்கினால் போதும். ஆனா செயற்கை கருத்தரிப்பு விஷயம் தப்பாச்சே. அது விவரம் புரியாதவங்க பேசுற பேச்சு. குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இந்த ICSI ஒரு அற்புதமான ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வெளிநாட்டில் என்ன பேர் தெரியுமா பூவரசி? என்ன பேரு? கடவுள் கொடுக்காத வரம். அண்ணா நீ என்னென்னமோ சொல்ற, பயமா இருக்கு. இதோ பார் பூவரசி, மாப்பிள்ளை இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்காம இருக்கணும்னா நீ இந்த செயற்கை கருத்தரிப்பான ICSI முறைக்கு ஒத்துக்கணும். அண்ணா அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நிலைமை எந்த அளவுக்கு விபரீதமா உருவெடுக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பாரு. மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா தானே உனக்கு நடக்க போகிற அந்த செயற்கை கருத்தரிப்பு டாக்டரை தவிர வெளி உலக ஆட்கள் யாருக்கும் தெரிய போறதில்ல. இந்த விஷயத்தையும் ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாதனா? என்னைக்காவது ஒரு நாள் அந்த உண்மை வெளியே வரும்பொழுது என்னோட வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாய் மாறிடும். இப்போ உன்னோட வாழ்க்கை கேள்விக்குறியா தானே இருக்கு. மாப்பிள்ளை என்னைக்குமே உனக்கு பக்கத்துல இருக்கணும்னு நீ நினைச்சா இந்த செயற்கை கருத்தரிப்புக்கு நீ சம்மதம் சொல்றதான் ஒரே வழி. இந்த விஷயத்துல இன்னமும் உனக்கு தெளிவு பிறக்கணும்னா நாளைக்கு காலையில 10 மணி சுமாருக்கு டாக்டரோட கிளினிக்கு வா. அந்த டாக்டர் அம்மா உனக்கு பண்ண போற ICSI ஆபரேஷனை பத்தி விளக்கமா எடுத்து சொல்லுவாங்க. அண்ணா நீ ஒன்றும் பேசாத. நீ மாப்பிள்ளையோடு இனிமேல் வரப்போகிற சந்தோஷமான நாட்களை எதிர்கொள்ளணும்னா இந்த வழியை விட்டா வேறு வழியே இல்லை. இது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. ஒரு தப்பான விஷயத்தை தடுத்து நிறுத்த போகிற ஒரு சரியான விஷயம். நாளைக்கு காலையில 10 மணிக்கு நீ டாக்டரோட கிளினிக்கு வா. பேசி பாரு. உனக்கு அதுல என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்கோ. பூவரசி பேசாமல் இருந்தாள். இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? நாளைக்கு 10 மணிக்கு நான் எப்படியே வெளியே வர்றது? அத்தைக்கிட்டையும் உன்னோட மாப்பிள்ளைக்கிட்டையும் சரியான காரணம் சொல்லாம வெளியே வர முடியாதே. யோசனை பண்ணு. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லு. நீ இப்படியும் சொல்லலாம். எப்படி? என் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சலா படுத்துட்டு இருக்கார், போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லு. பூவரசி தலையாட்டி வைத்தாள். அத்தியாயம் 17. தமிழ்நாட்டில் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் 10 உள்ளன. இதில் 4 மையங்கள் மட்டுமே அங்கீகாரம் பெற்றவை. செயற்கை கருத்தரிப்பு மையம் நடத்துவதற்கு MBBS பட்டம் மட்டும் போதாது. அதை முடித்த பிறகு மேற்படிப்போ அல்லது டிப்ளமோவோ படித்திருக்க வேண்டும். அதாவது எம்பிரியாலஜி அல்லது ஆண்ட்ராலஜி போன்ற பிரிவில் ஏதோ ஒன்றில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அல்லது குறைந்தபட்சம் செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சை பற்றிய பயிற்சி வகுப்பு முடித்து சான்றிதழ் பெற்றிருப்பது அவசியம். போலீஸ் கமிஷனர் வர்மாவிடம் அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் ரகுபதி திட்டவட்டமான குரலில் சொன்னார்.
சார், பூனை கண்கள் கொண்ட குற்றவாளிகள் நம்ம கிரைம் அக்யூஸ் லிஸ்ட்ல 4 பேர் மட்டும்தான் இருக்காங்க சார். ஒருத்தன் சூளைமேடு ஜோசப், 2வது பேர் வழி விருதாச்சலம் வேணு, 3வது பேர் வழி பருச்சூர் சுப்பு, 4வது பேர் வழி திருப்பூர் செல்வம். இந்த 4 பேர்ல 2 பேர் குண்டர் சட்டத்துல கைதாகி ஒருத்தன் வேலூர் சிறையிலையும் இன்னொருத்தன் சேலம் சிறையிலையும் இருக்கான். வேணுவும் செல்வமும் தலைமறைவா இருக்காங்க. கூர்காவோட ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தால் வேணு செல்வம் இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தன் தான் கூர்காவை மிரட்டி இருக்கணும். கமிஷனர் வர்மா பெருமூச்சு விட்டார். எனக்கு என்னவோ வேணு செல்வத்து மேல சந்தேகப்பட முடியல. ஏன் சார்? வேணு செல்வம் 2 பேருமே அரசியல் புலிகளோடு நெருக்கமான தொடர்பு வச்சிட்டு இருக்க மிகப்பெரிய தாதாக்கள். அவங்க இது மாதிரியான கேஸ்களோடு சம்பந்தப்பட வாய்ப்பில்லையே. வேறு யாரோ 3வது நபரா இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா சார்? எஸ், அதுவும் நமது கிரைம் அக்கரன்ஸ் லிஸ்ட்ல இடம்பெறாத நபராக இருக்கலாம். அந்த நபரை கண்டுபிடிக்க நாம இந்த விசாரணையின் கோணத்தை மாற்ற வேண்டும். எப்படி சார்? கமிஷனர் வர்மா குரலை தாழ்த்தி கொண்டு சொல்ல ஆரம்பித்தார். அத்தியாயம் 18. இந்திய அளவில் செயற்கை கருத்தரிப்பு மையம் தொடங்குவதற்கு மத்திய அரசின் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அமைப்பு எண்ணற்ற ஒழுங்குமுறைகளை ஏற்கனவே அமல்படுத்தியுள்ளது. இந்த ஒழுங்குமுறைகளுக்கு முற்பட்ட மருத்துவமனைகளுக்கு மட்டுமே செயற்கை கருத்தரிப்பு மையம் தொடங்க அனுமதி தரப்படுகிறது. அதே மாதிரி தமிழகத்தில் செயற்கை கருத்தரிப்பு மையம் தொடங்க மாநில அரசின் அனுமதியும் தேவை. மத்திய அரசின் பதிவேட்டின்படி இந்தியாவில் இதுவரை மொத்தம் 158 மருத்துவமனைகளில் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் உள்ளன. பூவரசி டாக்டர் கற்பகவல்லியின் முகத்தை சற்று கவலையோடும் பயத்தோடும் பார்த்து கொண்டிருக்க, கற்பகவல்லி மென்மையான புன்னகையோடு பேசிக் கொண்டிருந்தார். இதோ பாரமா பூவரசி, இந்த மருத்துவ விஞ்ஞான உலகத்துல ICSI என்கிற இந்த செயற்கை கருத்தரித்தல் முறை சர்வசாதாரணமான ஒண்ணு. இது நியாயத்துக்கு புறமான விஷயமோ அருவருப்பான விஷயமோ கிடையாது. என்னோட சர்வீஸ்ல நான் குழந்தை இல்லாத எத்தனையோ தம்பதிகளுக்கு இந்த ICSI மூலமாய் அம்மா அப்பா என்கிற பதவி உயர்வுகளை கொடுத்திருக்கேன். டாக்டர், நீங்க சொல்றதை கேட்கும் பொழுது என்னோட மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் உனக்கு இதுல எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம். இந்த ICSI ஆபரேஷனை பற்றி உனக்கு புரியும்படியாகவே சொல்றேன். உன்னோட கருமுட்டையோடு மென் உயிரணு வங்கியில் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிற உயிரணுவோடு சேர்த்து கரு ஒன்றை உருவாக்கி அதை வளர்த்து உன்னோட கர்ப்பப்பைக்கு மாற்றி கருப்பையில் வளரும்படி செய்வோம். அப்படி செஞ்ச 2வது வாரமே ஒரு பெண் இயற்கையான முறையில் கர்ப்பமானால் அந்த பெண்ணுக்கு எது மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் உண்டாகுமோ அது மாதிரியான அறிகுறிகள் உண்டாகும். டாக்டர் சொல்ல சொல்ல அதை கேட்கும் பொழுதே பூவரசிக்கு பரவசமாய் இருந்தது. மனசுக்குள் இனிமையான உணர்வு ஒரு கோடு மாதிரி பாய்ந்தது. இது ரொம்ப சுலபமாய் இருக்கும் போலிருக்கே. கற்பகவல்லி தொடர்ந்து பேசினார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்டப்பூர்வமான செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் நிறைய வந்தாச்சு. பெரிய VIP வீட்டு பெண்கள் எல்லாம் சர்வசாதாரணமான முறையில் வந்து ICSI பண்ணிட்டு போறாங்க. அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு இமி கூட வெளியே போகாது. டாக்டர் சொல்லுமா, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாகும்? 3 லட்சம் ரூபாய். மனோகர் பூவரசியின் தோளை தொட்டான். பூவரசி, நீ ஏன் பணத்தை பற்றி கவலைப்படுற? நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். நீ ஓகேன்னு சொன்னா போதும். நீ இப்படியே பயத்தோடு யோசனை பண்ணிட்டு இருந்தா குழப்பம்தான் அதிகமாக வரும். இந்த விஷயம் உன் புருஷ வீட்டுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. அண்ணா சரின்னு சொல்லு பூவரசி. கற்பகவல்லி புன்னகையோடு தொடர்ந்தாள். அடுத்த வாரத்துக்குள்ள ஒரு நாள் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிடலாம். சரியாய் 1 மாசம் நீ கர்ப்பமாயிடுவ. மார்னிங் சிக்னஸ் ஆரம்பமாகும். தலை சுற்றல், வாந்தினு அது தொடரும். உன்னோட மாமியாரும் புருஷனும் உன்னை தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க. உன்னோட புருஷனுக்கு 2வது கல்யாணம் என்கிற விஷயம் காணாமல் போயிடும். கற்பகவல்லி பேச பேச பூவரசி தன்னையும் அறியாமல் தலையாட்டி வைத்தாள். எனக்கு சம்மதம் டாக்டர். அத்தியாயம் 19. செயற்கை கருத்தரித்தல் சிகிச்சையில் டாக்டர்களின் பொறுப்பு முக்கியமானது. இந்த சிகிச்சைக்கு 2 லட்சம் முதல் 3 லட்சம் வரை செலவாகும். இது சிகிச்சைக்காக வரும் தம்பதியரின் உடல்நிலையை பொறுத்து மாறுபடும். செயற்கை கருத்தரிப்பு மையத்தில் சிகிச்சைக்காக வரும் பெண்மணிகள் மிகவும் பொறுமையுடன் மருத்துவர்கள் சொல்வதை சரியாக கவனமுடன் கடைபிடிக்க வேண்டும். இத்தகைய சிகிச்சையை பொறுத்தவரை இருவர் சிகிச்சை முறையை இன்னொருவருடன் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. இன்ஸ்பெக்டர் சேவியர் 11 மணி டீயை வடையோடு சேர்த்து சாப்பிட்டுக் கொண்டு இருக்கும்பொழுது சப் இன்ஸ்பெக்டர் மாறன் பைக்கை வெளியில் நிறுத்திவிட்டு புயல் வேகத்தில் உள்ளே வந்தார். சல்யூட் அடித்துவிட்டு நின்றார். சார், வடையை கடைவாயில் அரைத்துக்கொண்டே சேவியர் கேட்டார். என்ன மாறன், ஏதோ டென்ஷனான செய்தியோடு வந்திருக்கீங்க போலிருக்கே. ஆமா சார், அந்த கூர்கா தயால் பாபு 2 நாளா காணோம் சார். வீடும் பூட்டி இருக்கு. ஒரு வாய் டீயை அவசரமாக விழுங்கினார். என்னது, காணுமா? ஆமா சார். பக்கத்து வீடுகளை விசாரிச்சு பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். யாருக்கும் எந்த விவரமும் தெரியல.
அவனை லாக்கப்லேயே வச்சிருந்துருக்கணும். அவன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நினச்சி வெளியே விட்டது தான் இப்போ தப்பு. இப்போ என்ன சார் பண்ணுறது? அவனை நல்லா போய் தேடி பாருங்க. கமிஷனரோட காதுக்கு இந்த விஷயம் போனா என்னை கிரில் சிக்கன் ரேஞ்சுக்கு வறுத்து எடுத்துருவார். சார், அந்த கூர்கா தயால் பாபு கிட்ட ஏதோ தப்பு இருக்கு, அதான் தலைமறைவாகிட்டான். சப் இன்ஸ்பெக்டர் மாறன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே கான்ஸ்டபிள் உள்ளே எட்டி பார்த்தார். சார், என்ன அழகேசன், உங்களை பார்த்து பேசுறதுக்காக ஒரு ஆள் வந்திருக்கான் சார். என்ன விஷயம்னு கேட்டா உங்ககிட்ட தான் சொல்லணுமாம். வர சொல்லு. கான்ஸ்டபிள் திரும்பி பார்த்து வாயா என்று வெளியே பார்த்து கை அசைக்க லுங்கி கட்டிய ஒரு நபர் கசிங்க சட்டையோடும் வாரப்படாத தலையோடும் உள்ளே வந்தார். பவ்யமாய் ஒரு கும்பிடு போட்டுவிட்டு மார்பின் குறுக்காக கைகளை கட்டிக்கொண்டான். சேவியர் அதட்டலாக கேட்டார், யாரு யானி? சார், என்னோட பேரு முருகப்பன். ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன விஷயம்? இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் சார். என்ன? முருகப்பன் தன்னோட சட்டை பாக்கெட்லேருந்து அதை வெளியே எடுத்தான். அத்தியாயம் 20. இந்தியாவின் சோதனை குழாய் குழந்தை பிறப்பை உருவாக்கிய முதல் டாக்டர் என்ற சாதனையை படைத்தவர் டாக்டர் கமலா செல்வராஜ். மேலும் 2014 நவம்பர் மாதம் 19ஆம் தேதி தென்னிந்தியாவிலேயே முதல் முறையாக இணைத்த கருவினை மரபணு பரிசோதனை செய்து சோதனை குழாய் சிகிச்சை முறையில் இரட்டை குழந்தை, அதாவது ஆண் பெண் என்று பிறக்க வைத்தும் சாதனை படைத்துள்ளார். அடுத்த மாதத்தின் ஒரு விடியற்காலை நேரத்தில் வயிற்றை புரட்டி கொண்டு வர வாஷ் பேசினுக்கு ஓடினாள் பூவரசி. வயிற்றை எக்கிக் கொண்டு வாந்தி எடுத்தாள். பின்னாலேயே பதற்றத்தோடு ஓடி வந்த கதிர்மணியன் அவளுடைய தோள்களை ஆதரவாக பற்றினான். என்னாச்சு பூவரசி? பூவரசிக்கு புரிந்துவிட்டது. டாக்டர் கர்ப்பவலியின் ICSA ட்ரீட்மெண்ட் பலன் கொடுக்க ஆரம்பித்து விட்டது. சந்தோஷத்துக்கு பதில் மனசுக்குள் ஒரு திகில் மூண்டது. இருந்தாலும் வரவழைத்து கொண்டு வெட்கத்தோடு சொன்னாள், சதுரகிரிக்கு போயிட்டு வந்ததுக்கான பலன் கிடைச்சிருச்சு. நிஜமாவா சொல்ற? எனக்கு அப்படிதான் தோணுது. கன்ஃபார்ம் பண்ண டாக்டர் கிட்ட போயிடலாமா? போயிடலாம். கடைசியாய் பார்த்த டாக்டர் கற்பகவலிக்கு கைராசி இருக்கு, அந்த டாக்டர்கிட்டயே போயிடலாம். அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம். கதிர்மணியன் சொல்லிக்கொண்டு இருக்கும்பொழுதே சுபத்ரா தன்னுடைய அறையிலிருந்து வெளிப்பட்டாள். யாருக்கு என்ன உடம்பு? எதுக்காக டாக்டர் கிட்ட போகணும்? கதிர்மணியன் விஷயத்தை சொல்லவும் வாயெல்லாம் பல்லாக பூரித்து போனார் சுபத்ரா. கடைசியில் அந்த அம்பாள் கண்ணை திறந்து பார்த்துட்டா. மருமகளின் தலையை மெல்ல கோதிவிட்டாள். இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு இன்னமும் பிறக்கலையே என்கிற ஒரு ஆதங்கத்துல உன்னை நான் ஏதாவது தப்பா பேசியிருப்பேன். மனசுல எதுவும் வச்சுக்காதம்மா. நான் மனசுல எதையும் வச்சுக்கலாத்த, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. கதிர்மணியன் சிரித்தான். முதல்ல டாக்டர் கிட்ட போவோம். டாக்டர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு வந்து அப்புறமா ஒட்டுமொத்தமா சந்தோஷத்தை கொண்டாடுவோம். முதல்ல குளிச்சு ஏதாவது சாப்பிட்டுட்டு உடனடியா டாக்டரை பார்க்க கிளம்புங்க. சுபத்ரா சிரிப்போடு விரட்டினாள். காலை 7 மணிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருந்தார்கள். டாக்டர் கற்பகவல்லி கதிர்மணியனை அறைக்கு வெளியே உட்கார்த்தி வைத்துவிட்டு பூவரசியை மட்டும் தனியே தன்னுடைய அறைக்கு கூட்டிக் கொண்டு போனாள். மெடியின் கிளன் பெட்டில் படுக்க வைத்துவிட்டு பரிசோத்தபடியே பேசினாள். கங்க்ராட்ஸ் பூவரசி, நீ இப்போ கர்ப்பம். பூவரசி மௌனமாக இருந்தாள். என்ன பூவரசி, முகத்துல சந்தோஷத்தையே காணோம்? ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி பயமா இருக்கு டாக்டர். நீ எந்த தப்பும் பண்ணல, இது ஒரு ட்ரீட்மெண்ட், அவ்வளவுதான். நான் உனக்கு கொடுத்த அந்த ICSA ட்ரீட்மெண்ட்டை இந்த நிமிஷத்துலேருந்து மறந்துடு. மறக்க முடியல டாக்டர். இதோ பார், நீ இப்படி மனசை போட்டு குழப்பிட்டு இருந்தால் உன்னோட வயிற்றுல இருக்கிற குழந்தைய அது ரொம்பவே பாதிக்கும். இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரிய போறதில்ல. இனிமே தான் நீ உன்னோட ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். சத்துள்ள உணவாக சாப்பிடணும். முடிஞ்சா யோகா பண்ணு, மனசு லேசாயிடும். உன்னோட அண்ணன் மனோகர் கிட்ட விஷயத்த சொன்னியா? பூவரசி லேசாய் இல்லை என்று தலையாட்டினாள். டாக்டர் அவளுடைய தலையை மெல்ல தட்டினார். முதல்ல சொல்லு, உம்முன்னு இருக்கிற உன்னோட இந்த முகபாவம் மாறணும். முகத்துக்கு சந்தோஷத்தை கொண்டு வா. கஷ்டப்பட்டு சிரித்தாள் பூவரசி. இப்படியே ட்ரை பண்ணு. வா, உன்னோட கணவர்கிட்ட போகலாம். இருவரும் அறை நின்று வெளிப்பட்டு வெளியே வராந்த ஓரமாக போடப்பட்டு இருந்த நாற்காலில் உட்கார்ந்திருந்த கதிர்மணியிடம் வந்தார்கள். அவன் பதட்டமாய் எழுந்தான். டாக்டர், நீங்க அப்பா ஆயிட்டீங்க. தேங்க்யூ டாக்டர். பிரசவம் நடந்து முடிகிற வரைக்கும் நீங்க பூவரசியை பத்திரமா பார்த்துக்கணும். அதை விட எனக்கு வேற என்ன வேலை டாக்டர்? மாசத்துக்கு ஒரு தடவை செக்கப்புக்கு வந்தால் போதும். ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனடியாக ஃபோன் பண்ணுங்க. இருவரும் தலையாட்டி விட்டு காருக்கு வந்தார்கள். பார்க்கிங்கில் நிறுத்தியிருந்த காரில் ஏறியதும் கதிர்மணியன் காரை ஸ்டார்ட் செய்து கொண்டே தனக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த பூவரசியின் தோள்பட்டியை தன் தோளால் மெல்ல இடித்தான். பூவரசி, சந்தோஷத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. என்னாலையும் தான். கடவுள் நம்ம ரொம்பவும் தான் சோதனை பண்ணிட்டான்.
யாருக்கு எதை எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று அந்த கடவுளுக்கு தெரியும். உன்னோட அண்ணன் மனோகருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? இனிமேல் தான் சொல்லணும். முதல்ல சொல்லு. பூவரசி தன்னுடைய கைப்பையை திறந்து செல்போனை தேடிக்கொண்டிருக்கும் பொழுதே அது குரல் கொடுத்தது. எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தாள். அத்தை சுபத்ரா. செல்போனை காதுக்கு கொடுத்தாள். அத்தை, பூவரசி, டாக்டர் என்ன சொன்னார்மா? எல்லாம் நல்ல செய்தி தான் அத்தை. அம்மாடி, இப்போதான் என்னோட மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாஸ்பிட்டலை விட்டு புறப்பட்டுட்டீங்களா? புறப்பட்டுட்டோம். பத்திரமா வாங்க. என்னோட பேரனையோ பேத்தியையோ வரவேற்கிறதுக்காக ஆரத்தி கரைச்சி வைக்கிறேன். சரி அத்தை. செல்போனை அணைத்தாள் பூவரசி. காரை ஓட்டிக் கொண்டிருந்த கதிர்மணியன் ஸ்டியரிங்கில் தாளம் போட்டபடி கேட்டான். என்ன சொல்றாங்க உன்னோட அத்தை? ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பூவரசி, நான் ஒன்று சொன்னா நீ தப்பா நினைக்க மாட்டியே? என்னங்க, நீ ஏதோ ஒரு யோசனையில் இருக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. மனசுக்குள்ள சின்னதாய் ஒரு பயம். என்ன பயம்? பிரசவம் ஆகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வராமல் இருக்கணுமே. இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது. கதிர்மணியன் தீர்க்கமாக சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே பூவரசின் செல்போன் மறுபடியும் ரிங்டோனை வெளியிட்டது. எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தாள். ஃபோனில் யார் பூவரசி? தெரியலையே. சொன்னவள் செல்போனை இடது காதுக்கு ஒற்றி ஹலோ என்றாள். மறுமுனையில் ஒரு பெண்ணின் குரல் கிண்டலாக கேட்டது. என்ன இரவல் கர்ப்பம்? சௌக்கியமா? பூவரசி உள்ளுக்குள் ஒரு சுனாமி தாக்கியது போன்ற உணர்வில் அதிர்ந்து போனாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இயல்பாய் சாரி, ராங் நம்பர் என்று சொல்லி உடனே செல்போனை அணைத்து அதை உடனே சைலண்ட் மோடுக்கு மாற்றி கைப்பையில் போட்டுக்கொண்டாள். அத்தியாயம் 21. அரசின் அனுமதியோடு முறையான செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் இருந்தாலும் லட்சமாய் பணம் பறிக்கும் முச்செடிகள் போன்று போலி மையங்களும் உண்டு. தம்பதியரின் ஏக்கத்தையும் ஆசையையும் புரிந்து கொண்டு இது மாதிரியான முறைகேடான செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் முளைப்பதை சட்டமும் கண்டுகொள்வது இல்லை, அரசும் கண்டுகொள்வது இல்லை. முருகப்பன் தன்னுடைய சட்டைப்பையிலிருந்து எடுத்த அந்த பொருள் ஒரு மணிப்பர்சாய் இருக்கவே இன்ஸ்பெக்டர் சேவியர் தன்னுடைய 2 புருவங்களையும் ஒரு கேள்விக்குறியோடு உயர்த்தினார். என்ன விஷயம்? முருகப்பன் தன் கையில் இருந்த பர்ஸை மேஜையின் மீது பவ்யமா வைத்துவிட்டு சொன்னான். சார், 2 நாளைக்கு முன்னாடி நான் வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி இந்த பர்ஸ் கிடந்தது. இதை நான் எடுத்து வச்சுக்கிட்டு யாராவது வந்து கேட்டா கொடுத்துடலாம்னு காத்துட்டு இருந்தேன். யாரும் வரல சார். அதான் ஸ்டேஷனில் கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன். சேவியர் அந்த பர்ஸை எடுத்து பிரித்து பார்த்தார். 2 500 ரூபாய் நோட்டுகள், சில 100 ரூபாய் நோட்டுகள், சில கசிங்கே தாள்கள். நீ எந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற? அமுதம் ரெஸ்டாரண்ட் சார். இந்த பர்ஸ் 2 நாளாக உன்கிட்ட தான் இருந்ததா? ஆமாம் சார். யாராவது பர்ஸை காணோம்னு தேடிக்கிட்டு ரெஸ்டாரண்ட் பக்கம் வந்தால் கொடுத்துடலாம்னு வச்சுட்டு இருந்தேன். ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்ட கொடுத்துருக்கலாமே. அவர்கிட்ட இந்த பர்ஸை கொடுத்துருந்தா அது அவரோட பாக்கெட்டுக்கு போயிருக்கும். சரி, பர்ஸு இங்கே இருக்கட்டும். பர்ஸை தேடிக்கிட்டு யாராவது வந்தா ஸ்டேஷனுக்கு அனுப்பு. சரி சார், நீ கிளம்பு. முருகப்பன் மறுபடியும் பவ்யமாய் ஒரு கும்பிடு போட்டுவிட்டு ஸ்டேஷனை விட்டு வெளியேறி போக சேவியர் பர்சில் இருந்த ரூபாய் நோட்டுகளை எண்ணி பார்த்துவிட்டு அந்த கசிங்கிய தாள்களை எடுத்தார். முதல் 2 தாள்களில் பால் பாயிண்ட் பேனாவால் எழுதப்பட்ட ஏதோ கணக்கு விவரங்கள். மீதி இருந்த தாள்களில் ஒன்றை கையில் எடுத்தார். அதிலும் சில வார்த்தைகள். அதை படித்த சேவியரின் முகம் லேசான ஒரு மாறுதலுக்கு உட்பட்டது. மாறன் சார், இது என்னன்னு படிச்சு பாருங்க. அவரும் படித்து பார்த்துவிட்டு கண்களில் பரவிக்கொண்ட ஒரு அதிர்ச்சியோடு நிமிர்ந்து சேவியரை பார்த்தார். அத்தியாயம் 22. திருமணமானவர்கள் 2 ஆண்டு காலத்திற்கு பிறகு பெரிதும் எதிர்பார்ப்பது ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பா ஆக வேண்டும் என்பதுதான். திருமணமாகி 5 ஆண்டுகள் கழித்தும் ஒரு பெண் கருவுறவில்லை என்றால் உடனே கணவனும் மனைவியும் பதட்டமடைந்து டாக்டரை போய் பார்க்கிறார்கள். அதுவும் பலனளிக்காத பட்சத்தில் அவர்களுடைய பார்வை செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் பக்கம் திரும்புகிறது. இந்த இடத்தில்தான் அவர்கள் விழிப்போடு இருந்து சரியான மையத்தை தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம். பூவரசி, நீ என்ன சொல்ற? ஒரு பொண்ணு உன்னை செல்போன்ல கூப்பிட்டு இரவல் கர்ப்பம்னு சொன்னாலா? கோட்டைமேடு சிவன் கோவிலின் பின்புறம் வெளிப்பிரகாரத்தில் இருந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்திருந்தார்கள் பூவரசியும் மனோகரும். இருவர் முகங்களிலும் கலவரம். ஆமான, அதுவும் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள இப்படி ஒரு ஃபோன் வரவும் நான் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். அவர் பக்கத்துல இருந்ததால நான் எதுவும் பேச முடியல. ராங் நம்பர்னு சொல்லி ஃபோனை ஆஃப் பண்ணினதோடு மட்டுமல்லாமல் ஃபோனை சைலண்ட் மோட்ல வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரத்துக்குள்ள 7-8 கால் வந்துருச்சு. அது சைலண்ட் மோடில் இருந்ததுனால ரிங்டோன் அவருக்கு கேட்கல. அது என்ன நம்பர்னு நோட் பண்ணினியா? பண்ணினேன். இதோ பார் என்று சொன்ன பூவரசி
தன்னுடைய செல்போனை உயிர்ப்பித்து மிஸ்டு கால் லிஸ்டை காட்டினாள். மனோகர் அந்த எண்ணை வாங்கி பார்த்துவிட்டு தன்னுடைய செல்போனிலிருந்து அந்த எண்ணுக்கு ஃபோன் செய்தான். உடனே மறுமுனையிலிருந்து ஒரு ரெக்கார்டர் வாய்ஸ் கேட்டது. இந்த எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியாது. இந்த எண் அநேகமாய் ஒரு டெலிஃபோன் பூத் நம்பராகத்தான் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் இப்படி ஒரு ரெக்கார்டர் வாய்ஸ் கேட்கும். அண்ணா, எனக்கு பயமா இருக்கு. என்கிட்ட டெலிஃபோனில் பேசின பொண்ணு யாருன்னு தெரியலையே. நீ ஒன்றும் பயப்படாத பூவரசி. டாக்டருக்கும் எனக்கும் உனக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம் வெளியே யாரோ ஒரு பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணு யாருன்னு டாக்டரின் உதவியோடு கண்டுபிடிச்சலாம். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நான் டாக்டர் கற்பகவடிக்கிட்ட பேசி பார்க்குறேன் என்று சொன்ன மனோகர் எழுந்து கொண்டான். அண்ணா, இப்படியெல்லாம் பிரச்சனை வரும்னு தான் நான் இந்த செயற்கை கருத்திருப்பு முறை வேண்டாம்னு சொன்னேன். நீ கேட்கல. பூவரசி, வாழ்க்கையில் நாம் ரிஸ்க் எடுத்து தான் தீரணும். உனக்கு மறுபடியும் ஃபோன் வந்தால் தைரியமாக அட்டென்ட் பண்ணு. அந்த பொண்ணு யாரு என்னன்னு கேளு. இனிமே அந்த பொண்ணு பூவரசிக்கு ஃபோன் பண்ண மாட்டா மனோகர், எனக்கு தான் ஃபோன் பண்ணுவா. தங்களுக்கு பின்பக்கமாக வந்த குரல் கேட்டு இருவரும் திருக்கிட்டு போய் திரும்பி பார்த்தார்கள். அந்த மரத்துக்கு பின்னால் இருந்து வெளிப்பட்டான் கதிர்மணியன். பூவரசியும் மனோகரும் உறைந்து போன விழிகளோடு அப்படியே நின்றார்கள். வாங்க, அப்படி உட்கார்ந்து பேசலாம் சொன்ன கதிர்மணியன் கோவிலின் பின்புறம் இருந்த அந்த திட்டின் மேல் போய் உட்கார்ந்தான். அண்ணனும் தங்கையும் மெல்ல நடந்து வந்து பக்கத்தில் நின்றார்கள். மாப்பிள்ள, நான் தான் பூவரசியை ஃபோர்ஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அவ மேலே எந்த தப்பும் இல்லை. அவ வேண்டாம் வேண்டாம்னு தான் சொன்னா, நான் தான் கேட்கல. கதிர்மணியன் சலனமில்லாத முகத்தோடு மனோகரை ஏறிட்டான். மனோகர், நீ பண்ணினது தப்புன்னு நான் சொல்ல வரல. நானும் பூவரசியும் பிரியக்கூடாது என்கிற நல்ல எண்ணத்துல நீ இப்படி ஒரு மருத்துவ ரீதியான தீர்வுக்கு போயிட்ட. நீ இப்படி ஒரு முடிவை எடுக்காமல் இருந்திருந்தால் நானே இந்த முடிவுக்கு வந்திருப்பேன். ஏன்னா பூவரசி ஒருத்தி மட்டும்தான் இந்த ஜென்மத்தில் எனக்கு மனைவியாக இருக்க முடியும். என்னோட வாழ்க்கையில இன்னொரு பொண்ணுக்கு என்னைக்குமே இடம் கிடையாது. பூவரசி தன் விழிகளில் பெருகிய கண்ணீரை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் கதிர்மணியின் கால்களில் விழப்போனாள். அவளை தாங்கி பிடித்தவன் மெல்ல புன்னகைத்தான். என்னை இழந்துடக்கூடாது என்கிற எண்ணத்துல நீயும், உன்னை இழந்துடக்கூடாது என்கிற எண்ணத்துல நானும் தீவிரமாய் இருந்திருக்கும். அதனோட விளைவுகள் தான் இப்போ நடந்துட்டு இருக்கிற நிகழ்ச்சிகள். அந்த பொண்ணு உனக்கு ஃபோன் பண்ணின பொழுது நீ ஃபோனை அட்டன் பண்ணாதனால அவ எனக்கு ஃபோன் பண்ணி உனக்கு நடந்த செயற்கை கருத்தரிப்பு விஷயத்தை பற்றி சொல்லிட்டா. அவ சொன்னதை நான் ஒரு அதிர்ச்சியாக எடுத்துக்கல, ஒரு ஆச்சரியமான செய்தியாகத்தான் எடுத்துக்கிட்டேன். உன் மேலேயோ உன்னோட அண்ணன் மேலேயோ எனக்கு ஒரு சின்ன கோபம் கூட கிடையாது. பூவரசி இப்பொழுது கணவனின் வார்த்தைகளால் பயம் விலகியவளாக கண்ணீரை துடைத்தபடி கேட்டாள். யாருங்க அந்த பொண்ணு? தெரியல. 50 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்றா. பணம் தரலனா உன்னோட செயற்கை கர்ப்ப விஷயத்தை என்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவாளாம். ஐயோ என்று நெஞ்சில் கை வைத்து அதிர்ந்து போனவளாய் அருகில் இருந்த திட்டின் மேல் உட்கார்ந்தாள் பூவரசி. கதிர்மணியனும் மனோகரும் அவளுக்கு இரு பக்கமும் உட்கார்ந்தார்கள். இதோ பார் பூவரசி, நீ எதுக்கும் பயப்படாத. 50 லட்சம் ரூபாய் பணம் எனக்கு பெருசு இல்லை. முதல்ல அந்த பொண்ணு யாருங்கிறத கண்டுபிடிப்போம். அவளுக்கு பணம் தான் பெருசு. அதனால விஷயத்தை அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே சொல்ல மாட்டா. கதிர்மணியன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவனுடைய செல்போன் வைப்ரேஷனில் அதிர்ந்தது. எடுத்து டிஸ்பிளேயில் நம்பர் பார்த்தான். புது எண். கதிர்மணியன் கலவரமாய் நிமிர்ந்தான். அநேகமா அந்த பெண் தான். ஸ்பீக்கரை ஆன் பண்ணிட்டு பேசுங்க மாப்பிள்ள, மனோகர் சொல்ல ஸ்பீக்கரை ஆன் செய்தான் கதிர்மணியன். மெல்ல குரல் கொடுத்தான். ஹலோ. என்ன கதிர், என்ன முடிவு பண்ணியிருக்க? மறுமுனையில் அந்த பெண்ணின் குரல் தெளிவாய் பிசிறில்லாமல் கேட்டது. நான் குழப்பத்தில் இருக்கேன். எனக்கு யோசனை பண்ண அவகாசம் வேணும். என்ன இழுத்தடிக்க பார்க்குறியா? அந்த வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். உன் பொண்டாட்டியோட இரவல் கர்ப்பம் விஷயம் வெளியே வராமல் இருக்கணும்னா நீ உடனடியாய் ஒரு முடிவு எடுக்கணும். நீ கேட்ட தொகை பெருசு, அதான் எப்படி சரி பண்ணுறதுன்னு. இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்டையாவது வச்சுக்க. நீ வீட்டுக்கு ஒரே வாரிசு. உன்னோட அப்பாவுக்கு பின்னாடி உனக்கு சேர வேண்டிய சொத்து 70 கோடி ரூபாய் தேரும். நான் உன்கிட்ட கேட்டது வெறும் 50 லட்சம் ரூபாய் தான். இதை உன்னால் ஏற்பாடு பண்ண முடியாதா என்ன? அது இதோ பார் கதிர், உனக்கு 8 நாள் தான் டைம். இன்னிலிருந்து எண்ணி 8வது நாள் என்னோட கைக்கு 50 லட்சம் ரூபாய் பணம் வந்து சேரணும். இல்லைனா உன் பொண்டாட்டியோட கர்ப்ப விஷயம் உன்னை பெற்றவங்களோட காதுகளுக்கு போய் சேர்ந்துடும். படப்படவென்று பேசியவள் மறுமுனையில் இணைப்பை துணித்துவிட கதிர்மணியன் நெற்றியை பிடித்து கொண்டான். இவை யாருன்னு தெரியலையே. மனோகர் சிரித்தான். மாப்பிள்ள, இனிமே உங்க போனுக்கு இது மாதிரியான அனானிமஸ் கால்ஸ் வந்தா அட்டன் பண்ணாதீங்க. இந்த பொண்ணு யாருங்கிறத கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்கு. என்ன வழி?
ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியில் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். அவன்கிட்ட விஷயத்த சொல்லி, வேண்டாம் மனோகர், இனியும் இன்னொருவருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. இந்த பிரச்சனையை நாமே டீல் பண்ணுவோம். எப்படி டீல் பண்ணுறது மாப்பிள்ள? அவள் 8 நாள் டைம் கொடுத்துருக்கா. அதுக்குள்ளே அவளை ட்ராப் பண்ண நாம் ஏதாவது ஒரு திட்டத்தை புத்திசாலித்தனமாக தீட்டி ஆகணும். சற்றே கோபமான குரலில் சொன்ன கதிர்மணியன் தன் கையை வேகமாக சொடுக்கினான். முதல் வேலையாய் நாம் டாக்டர் கற்பகவல்லியை பார்க்கிறோம். அத்தியாயம் 23. போலியான செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் இந்தியா முழுவதும் பரவி கிடக்கின்றன. தம்பதிகளுக்கு நம்பகத்தன்மை ஏற்படுவதற்காக அந்த போலி மருத்துவமனைகள் செய்யும் பகிரங்க பகல் பித்தலாட்டம் வெளியே தெரிவது இல்லை. உபகரணம் வாயிலாக கருமுட்டை எடுக்க 1 லட்சம், உயிரினவை கருமுட்டையில் செலுத்த 2 லட்சம் என்று வசூல் செய்கிறார்கள். அதன் பிறகு வாரந்தோறும் ஊசி போட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஊசி 10,000 ரூபாய் என்கிற விலையில் அந்த தம்பதிகளின் தலையில் அநியாயத்துக்கு நிதி சுமையை ஏற்றி வைக்கிறார்கள். இதையெல்லாம் எதிர்த்து போராட திராணி இல்லாமல் நாம் செயற்கை கருத்தரிப்பு மையத்துக்கு போனது வெளியில் தெரிந்தால் அசிங்கமாகி விடுமே என்ற நிறைய தம்பதிகள் சட்ட ரீதியாக எந்த முயற்சியும் எடுத்துக்கொள்ளாமல் இருந்து விடுகிறார்கள். டாக்டர் கற்பகவல்லி தன்னுடைய அறையில் தனக்கு முன்பால் உட்கார்ந்திருந்த கதிர்மணியன், பூவரசி, மனோகர் 3 பேரையும் அதிர்ச்சி அப்பிக்கொண்ட கண்களோடு பார்த்தார். என்னது, ஒரு பொண்ணு உங்களை பிளாக்மெயில் பண்றாளா? கதிர்மணியன் தலையசைத்தான். எஸ் டாக்டர், பூவரசியோட செயற்கை கர்ப்ப விஷயம் எப்படியோ இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து கசிஞ்சி வெளியே போயிருக்கு. அது யாரா இருக்குன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா டாக்டர்? சாரி மிஸ்டர் கதிர்மணியன், நீங்க இப்படி பேசுறது என்னோட மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டலில் செய்யப்படுகிற எல்லாவித செயற்கை கருத்தரிப்புகளும் ரகசியமானவை, எந்த காரணத்தை முன்னிட்டும் வெளியே கசியாதவை. மனோகர் குறுக்கிட்டான். உங்களையும் மீறி இங்கே தவறுகள் நடக்க வாய்ப்பில்லைன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாய். ஏன்னா எனக்கு என்னுடைய ஹாஸ்பிட்டலை பற்றியும் இங்கே வேலை செய்கிற என்னுடைய ஸ்டாஃப் மற்றும் நர்ஸுகளை பற்றியும் நல்லாவே தெரியும். இங்கே இருக்கிறவங்க தப்பு பண்ண வாய்ப்பே இல்லை. வெளியே இருந்து யாரோ ஸ்மெல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒருத்தர் யாராய் இருக்கும் என்பதையும் கெஸ் பண்ணிட்டேன். 3 பேரும் நிமிர்ந்து உட்கார்ந்தார்கள். கதிர்மணியன் கேட்டான், யாரது டாக்டர்? பூவரசி கர்ப்பமாக்காத பட்சத்தில் உங்களுக்கு 2வது கல்யாணத்தை நடத்த உங்க அம்மாவும் அப்பாவும் திட்டம் போட்டு வச்சிருந்தாங்க இல்லையா? ஆமாம். உங்களுக்கு பொண்ணு கொடுக்க தயாராக இருந்த அந்த நபர் யாரு? அவர் பேரு துரையப்பன். அம்மா வகையில் தூரத்து சொந்தம். அவருக்கு 2 பெண்கள், காமினி, யாமினின்னு பேரு. காமினியை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்பட்டார். நான் மாட்டேன்னு சொல்லிட்டு என்னோட மனசுக்கு பிடிச்ச பூவரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ 5 வருஷம் கழிச்சு பூவரசிக்கு குழந்தை பிறக்காத காரணம் காட்டி எனக்கு அவரோட 2வது பொண்ணு யாமினியை கல்யாணம் கட்டி வைக்க ஆசைப்பட்டார். இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கும்பொழுதே பூவரசி கர்ப்பமாயிட்டதால அந்த ஏற்பாடுகளும் நின்று போச்சு. இது அந்த துரையப்பன் வேலையா ஏன் இருக்கக்கூடாது? ஃபோன்ல ஒரு பொண்ணு தானே பேசுறா. அது அவரோட பொண்ணா கூட இருக்கலாமே. 50 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு ஏன் டிமாண்ட் பண்ணணும்? அது ஒரு கண் துடைப்பு டிமாண்டாக இருக்கலாமே. இது அந்த துரையப்பன் வேலைதானு எப்படி கண்டுபிடிக்க போறோம்? துரையப்பனோட நடவடிக்கைகளை கவனிக்க வேண்டியதுதான். மனோகர் குறுக்கிட்டான். இனிமே எனக்கு அந்த வேலைதான் மாப்பிள்ள. அந்த ஆள் துரையப்பனும் அவனோட பொண்ணும் எங்கே போறாங்க எங்கே வராங்கன்னு கண்காணிக்க போறேன். 2-3 நாள் தொடர்ந்து கவனிச்சாலே உண்மை வெளியே வந்துடும். டாக்டர் கற்பகவல்லி மேற்கொண்டு பேசும் முன்பு கதிர்மணியனின் செல்போன் குரல் கொடுத்தது. எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தான். மறுமுனையில் அப்பா குரல் கொடுத்தார். சொல்லுங்கப்பா. நீயும் பூவரசியும் இப்போ எங்கே இருக்கீங்க? இங்கே ஒரு நல்ல மாலில் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம லாயர் மெய்நாதன் உன்கிட்ட பேசினாரா? பேசலையே, என்ன விஷயம்ப்பா? அந்த மனுஷன் எப்படி பேசுவார்? கேஸ் எப்படியும் ஜெயிச்சு தீர்ப்பு நமக்கு சாதகமாக தான் வரும்னு வாய்க்கிழியே சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? ஆமாம், கேஸ் எதிர்த்தரப்புக்கு சாதகமாயிடுச்சு. அந்த 5 ஏக்கர் நிலமும் நமக்கு சொந்தம் இல்லையாம். என்னப்பா சொல்றீங்க? டாக்குமெண்டேஷன் எல்லாம் சரியான ஆதாரங்களோடு இருந்ததே. கோர்ட்டில் எதிர்த்தரப்பு சப்மிட் பண்ணின பேரண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் தான் சரியானதுன்னு ஜட்ஜி அதிரடியாக மென்ஷன் பண்ணி தீர்ப்பு கொடுத்துட்டாராம். நாம் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணலாம்ப்பா. வேண்டாம் கதிர், நமக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு. அந்த 5 ஏக்கர் நிலம் நம்ம கையை விட்டு போனது எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஒரு பெரிய விஷயமா தெரியல. எங்களுக்கு ஒரு பேரனோ ஒரு பேத்தியோ வரப்போகிற சந்தோஷம்தான் இப்போ மனசு பூராவும் நிறைஞ்சிருக்கு. போனது போகட்டும், அப்பீல் எதுவும் வேண்டாம். கோர்ட்டு கேஸ்னு இனிமேல் என்னாலும் அலைய முடியாது, உன்னாலையும் அலைய முடியாது. அப்பா, நான் என்ன சொல்றேனா, நீ ஒன்றும் பேச வேண்டாம். பர்ச்சேஸை முடிச்சுட்டு நீயும் பூவரசியும் பத்திரமா வீட்டுக்கு வந்து சேருங்க. காரை வேகமாக ஓட்ட வேண்டாம். சரிங்கப்பா.
கதிர்மணியன் செல்போனை அணைத்துவிட்டு பூவரசியிடம் விஷயத்தை சொல்ல அவள் இன்னமும் கலவரமானாள். என்னங்க, அத்தையும் மாமாவும் என்னோட கர்ப்ப விஷயத்துல இவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதை பத்தின உண்மை தெரியும் பொழுது வீட்டில் ஒரு பிரளயமே உண்டாகுமே. நீ கவலைப்படாத பூவரசி, அதுக்குள்ள அந்த பொண்ணு யாருங்கிறத கண்டுபிடிச்சிருவோம். எனக்கு நம்பிக்கை இல்லைங்க என்று உடைந்த குரலில் சொன்ன பூவரசி 2 கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு முதுகு குலுங்க அழ ஆரம்பித்தாள். அத்தியாயம் 24. செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் உரிய அங்கீகாரம் பெறாமல் ஒரு பெண்ணுக்கு செயற்கை கருவூட்டல் செய்வது சட்டப்படி குற்றம். அதில் சம்பந்தப்பட்ட டாக்டர் மீது செயற்கை கருவூட்டல் மோசடி தொடர்பாக இந்திய தண்டனை சட்டங்கள் 406 நம்பிக்கை மோசடி, 420 ஏமாற்றுதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் குற்ற வழக்குகளை பதிவு செய்யலாம். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும். 2 நாட்கள் விரைவாக ஓடி மறைந்து போயிருக்க அன்று இரவு 9:15 மணி. சுபத்ராவும் தீர்த்தராமனும் ஹாலில் உட்கார்ந்து டிவி சீரியலை பார்த்து கொண்டிருக்க பூவரசி டைனிங் டேபிளில் கதிர்மணியனுக்கு இரவு உணவை பரிமாறியபடி மெல்லிய குரலில் பேசிக்கொண்டிருந்தாள். என்னங்க, கடந்த 2 நாளா அந்த பொண்ணுகிட்ட இருந்து போனே வரல, கவனிச்சிங்களா? அவதான் 8 நாள் டைம் கொடுத்திருக்காளே. அடிக்கடி பேசினா மாட்டிக்கோணும்னு நினைச்சு பேசாம இருந்திருக்கலாம். எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு இருக்குங்க. நான் உனக்கு பக்கபலமா இருக்கும்பொழுது நீ எதுக்காக பயப்படணும்? அத்திக்கும் மாமாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தாலே அடிவயிறு கலங்குது. ராத்திரி தூங்கிட்டு இருக்கையில் திடீர்னு முழிப்பு வரும்போதெல்லாம் வேர்த்து கொட்டுது. இதோ பார் பூவரசி, டென்ஷன் படுறதால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவோம், என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருவோம். கதிர்மணியன் சொன்ன வினாடி டைனிங் டேபிளின் ஓரத்தில் இருந்த அவருடைய செல்போன் அடித்தது. பூவரசி கலவரமானாள். யாருன்னு தெரியலையே, முதல்ல போனை எடுத்து யாருன்னு பாரு. பூவரசி எடுத்து பார்த்துவிட்டு உலர்ந்து போன வாயோடு சொன்னாள். புது நம்பர், அநேகமாய் அவள்தான். கதிர்மணியன் வாங்கி பேசினான். ஹலோ. மறுமுனையில் ஒரு ஆண் குரல் கேட்டது. பேசுறது யாரு? கதிர்மணியனா? ஆமா, நீங்க? அப்புறமா சொல்றேன். நீங்க இப்ப வீட்டில் தானே இருக்கீங்க? ஆமாம். உடனே புறப்பட்டு அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள விஓசி பார்க்குக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேடியத்துக்கு வாங்க. ஈஸ்ட் டைரக்ஷன்ல ஒரு ஒயிட் அம்பாசிடர் கார் நின்றுட்டு இருக்கும். அந்த இடத்துக்கு வரணும். உங்க கூட வேற யாரும் வரக்கூடாது, நீங்க மட்டும்தான் வரணும். நீங்க எங்கே வர விஷயம் உங்க மனைவியை தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட கதிர்மணியன் அதிர்ச்சியோடு பூவரசியை ஏறிட்டான். குரலை தாழ்த்தி கொண்டு விஷயத்தை சொல்லி முடித்தான். அவள் மறுபடியும் கலவரமானாள். இத்தனை நாளும் ஒரு பொண்ணு தானே பேசிக்கிட்டு இருந்தா, இப்ப புதுசா இது யாரு? தெரியல, தனியா வர சொல்றான். போய்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. 1 மணி நேரம் டைம் கொடுத்திருக்கான். சாப்பாட்டு தட்டை தள்ளி வைத்துவிட்டு எழுந்தான் கதிர்மணியன். என்னங்க, ஏதாவது விபரீதமா நடந்துட்டா? ஒன்றும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன். இந்த நேரத்துக்கு எங்கே வெளியே போறீங்கன்னு அத்தையும் மாமாவும் கேட்டா என்ன பதில் சொல்வீங்க? ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ல இருக்கேன். ஏதாவது ஒரு பொருத்தமான பொய்யை சொல்லிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வாஷ் பேசினில் கையை கழுவி சட்டையை மாட்டிக்கொண்டு டிவி பார்த்து கொண்டு இருந்த அம்மா அப்பாவிடம் ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு போர்டிகோவில் நின்றிருந்த காரை உசுப்பி காம்பவுண்ட் கேட்டுக்கு வெளியே கொண்டு வந்து போக்குவரத்தற்ற அந்த இரவு நேர சாலையில் பறக்க வைத்தான். அடுத்த 40வது நிமிஷம் விஓசி பார்க் வந்தது. ஸ்டேடியத்தை சுற்றி கொண்டு கிழக்கு திசை நோக்கி போனான் கதிர்மணியன். இருட்டில் வெள்ளை அம்பாசிடர் நின்றிருந்தது. தன்னுடைய காரை சற்று தள்ளி நிறுத்தியவன் கீழே இறங்கி மெல்ல நடந்து அம்பாசிடர் காரை நோக்கி போனான். என்னதான் நிதானமாய் இருக்க முயன்றாலும் எருதிய துடிப்பு எகிரியது. காரை நெருங்கி நின்றபொழுது அதன் முன்பக்க கதவு திறந்தது. உள்ளே வாங்க கதிர்மணியன். டிரைவிங் சீட்டில் உட்கார்ந்திருந்த நபரிடமிருந்து குரல் வர குனிந்து பார்த்தான். போலீஸ் யூனிஃபார்ம் பார்வைக்கு கிடைத்தது. சார், ப்ளீஸ் கெட் இன். கதிர்மணியன் காருக்குள் நுழைந்தான். ஐ எம் இன்ஸ்பெக்டர் சேவியர் ஃப்ரம் சென்னை சொல்லிக்கொண்டே கையை நீட்டி கதிர்மணியனின் கையை பற்றி குலுக்கினார். சார், என்னை எதுக்காக? காரோட பின்சீட்டில் யார் இருக்காங்கன்னு கொஞ்சம் திரும்பி பாருங்க. பார்த்தான். 2 கான்ஸ்டபிள்களுக்கு நடுவில் அந்த இளைஞன் உட்கார்ந்திருந்தான். சேவியர் கேட்டார், இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? கதிர்மணியன் பார்த்துவிட்டு தலையாட்டினான். தெரியல சார். இவன் பேரு முத்துக்குமார். சொந்த ஊர் சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சன்னியாசி குண்டு. இவனும் இவனோட இன்னொரு பார்ட்னரும் சேர்ந்து
உங்க மனைவியின் வாழ்க்கையோடு விளையாடி இருக்காங்க. கதிர்மணியன் குழப்பத்தோடு சேவியரை பார்க்க அவர் ஒரு சின்ன புன்னகையோடு தொடர்ந்தார். உங்க மனைவி பூவரசி இப்போ கர்ப்பமாக இருக்காங்களா? ஆமாம் சார். செயற்கை முறையிலான கர்ப்பம்? ஆமாம் சார். அது சம்பந்தமாய் ஒரு பொண்ணு உங்களை 50 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணியிருப்பாளே. கதிர்மணியனுக்கு ஆச்சரியத்தில் சுவாசமே நின்று போன மாதிரியான உணர்வு. சார், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சின்னதாக ஒரு பிடி கிடைச்சா போதும், அதன் மூலமாக எல்லா உண்மைகளையும் கொண்டு வந்து விடுவோம். என்னை பிளாக்மெயில் பண்ணின பொண்ணு யார் சார்? அவ பேர் விசாலி. சினிமாவில் எப்போவாவது ஒரு தடவை தலை காட்டுற துணை நடிகை. அவளோட சேர்ந்துக்கிட்டு இந்த முத்துக்குமாரும் இவனோட ஃப்ரெண்டும் உங்களை பிளாக்மெயில் பண்ணி பணம் கறக்க முயற்சி செஞ்சுருக்காங்க. இவனோட ஃப்ரெண்டும் அந்த பொண்ணு விசாலியும் இப்போ எங்கே சார்? அந்த பொண்ணு விசாலி இப்போ உயிரோடு இல்லை. 2 பேரும் சேர்ந்து அவளை கொன்னுட்டாங்க. அவள் கொலை செய்யப்படுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உங்ககிட்ட இருந்து வரப்போகிற 50 லட்சம் ரூபாயில 3ல் 1 பங்கு வேணும்னு கேட்டாலாம். அவங்க 5 லட்சம் மட்டும் தரதா சொல்லவே அவ முரண்டு பிடிச்சிருக்கா. போலீஸ்க்கு விஷயத்தை கொண்டு போயிடுவேன்னு மிரட்டியிருக்கா. இவனுங்க விடுவானுங்களா? போட்டு தள்ளிட்டானுங்க. உடம்பை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக துண்டு துண்டாக வெட்டியிருக்காங்க. வெட்டப்பட்ட துண்டுகளை அங்கிருந்து வேறு இடத்துக்கு கொண்டு போகும்பொழுது தவறுதலாக ஒரு காலை மட்டும் கணுக்காலோடு விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு அனானிமஸ் கால் மூலம் அந்த காலை பற்றிய செய்தி போலீஸ்க்கு தெரிய வர போலீஸ் அந்த காலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டதில் சில தடயங்கள் கிடைச்சது. அதில் ஒரு முக்கியமான தடயம் பஞ்ச உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு மெட்டியை அந்த பெண் அணிந்திருந்ததுதான். 2 பேரும் விசாலியோட பாடியை டிஸ்போஸ் பண்ண வந்ததை அந்த ஏரியா கூர்கா பார்த்து விட்டதால அவனையும் சரி கட்டி பணத்தை கொடுத்து கேஸை டைவர்ட் பண்ண பார்த்தாங்க. அதையும் நாங்கள் ஸ்மெல் பண்ணிட்டோம். அமுதம் ரெஸ்டாரண்ட் என்கிற ஹோட்டலில் முத்துக்குமார் கூர்காவை சந்திச்சு மிரட்டிட்டு வெளியே வரும்பொழுது தன்னோட பர்ஸை ஹோட்டல் வாசலில் தவற விட்டிருக்கான். அந்த பர்ஸை ஹோட்டல் ஊழியர் முருகப்பன் எடுத்து வச்சு யாராவது வந்து கேட்பாங்களோன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஸ்டேஷனில் கொண்டு வந்து கொடுத்தார். பர்ஸை பிரித்து பார்த்தபொழுது கொஞ்சம் பணமும் சில காகிதங்களும் இருந்தது. அந்த காகிதங்களில் ஏதேதோ கணக்கு விவரங்கள் எழுதப்பட்டு இருந்தாலும் அதிலிருந்து சில வார்த்தைகள் தான் இந்த முத்துக்குமாரை காட்டி கொடுத்தது. இவன் வெள்ளி நகைகளை செய்கிற ஒரு தொழிலாளி. வெள்ளி கொலுசு, மெட்டி, மோதிரம், பஞ்சு உலோக மெட்டிகளை தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டிருக்கும் இவனுக்கு சட்டவிரோத காரியங்களும் அத்துப்படி. சேலம் வாழப்பாடியில் நடந்த ஒரு கொலை வழக்கில் இவனும் சம்பந்தப்பட்டிருந்ததாலேயே வர 26ஆம் தேதி சேலம் செஷன்ஸ் கோர்ட்ல இவன் ஆஜராக வேண்டிய விவரமும் அந்த காகிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. அந்த ஒரு குறிப்பை வச்சுதான் இந்த முத்துக்குமாரை சேலம் சன்னியாசி குண்டுக்கு போய் மடக்கி கோயம்புத்தூருக்கு கொண்டு வந்து ஒரு பகல் பூராவும் வச்சிருந்து விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சோம். முதல்ல இவன் எதையுமே ஒத்துக்கல. 2 மணி நேரத்துக்கு முந்திதான் அவனோட பார்ட்னர் யார் என்கிற விவரத்தையும் உங்களை பற்றியும் உங்க மனைவியோட செயற்கை கருவூட்டல் விஷயத்தை பற்றியும் சொன்னான். உடனே பார்ட்னரை மடக்கினோம், உங்களுக்கும் தகவல் கொடுத்தோம். சேவியர் சொன்னதை கேட்டு உறைந்து போயிருந்த கதிர்மணியன் அதிர்ச்சியை ஜீர்ணித்து கொண்டு கேட்டான், இவனோட பார்ட்னர் யார் சார்? காருக்கு சற்று முன்பாக தள்ளி நின்றிருந்த போலீஸ் வேனை காட்டினார் சேவியர். அந்த வேன்ல இருக்கான், வாங்க பார்க்கலாம். இருவரும் இறங்கி அந்த வேனை நோக்கி போனார்கள். கதிர்மணியனின் இருதயம் உச்சி துடிப்புக்கு போயிற்று. யாராயிருக்கும்? வேனுக்கு வெளியே காவல் இருந்த கான்ஸ்டபிள் சல்யூட் வைக்க சேவியர் வேனுக்குள் ஏறினார். கதிர்மணியனும் தொடர்ந்து ஏற வேனுக்குள் பரவி இருந்த அரைகுறை வெளிச்சத்தில் மைய சீட்டில் தலை குனிந்தபடி உட்கார்ந்திருந்தான் பூவரசியின் அண்ணன் மனோகர். கதிர்மணியனின் ஒட்டுமொத்த இருதயத்தையும் யாரோ கசக்கி பிழிந்த மாதிரியான உணர்ச்சியில் உடல் சரிந்து அங்கிருந்து இருக்கையில் தளர்ந்து போய் உட்கார்ந்தான். மனோகர், நீயா? கூட பிறந்த தங்கச்சியை எதுக்காக பிளாக்மெயில் பண்ணி? சேவியர் குறுக்கிட்டார். அதையும் நாங்கள் தரவா விசாரிச்சிட்டோம். உங்க மச்சனனுக்கு தொழில் எதுவும் சரியா அமையல. இதுல தாலி கட்டாத பொண்டாட்டியாய் அந்த விசாலி வேற. அவன் என்ன பண்ணுவான்? தங்கச்சி பசையுள்ள இடத்தில் வாழ்க்கைப்பட்டிருக்கா. வெளிப்படையா உங்ககிட்ட பணம் கேட்க முடியாது. உங்களுக்கும் பூவரசிக்கும் குழந்தை இல்லாத பிரச்சனையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி திட்டம் போட்டு செயற்கை கருத்தரிப்பு வரைக்கும் கொண்டு போயிட்டான். பழைய தோஸ்து முத்துக்குமாரையும் பார்ட்னராக சேர்த்துக்கிட்டு தன்னை வெளிப்படுத்திக்காமல் திரைமறைவில் பணம் சம்பாதிக்கிறதான் அவனோட திட்டம். பூவரசை பிரிஞ்சு உங்களால வாழ முடியாதுங்கிறத இவன் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கான். கதிர்மணியன் இன்னமும் அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் இருக்க சேவியர் பேச்சு தொடர்ந்தார். இதில் இருக்கிற இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணும். இது உங்களுக்கு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். உங்க மனைவிக்கு செயற்கை கருவூட்டல் மூலமாக கருத்தரிப்பு நடக்கல. உண்மையிலேயே இயற்கையான முறையில் தான் அவங்க கர்ப்பமாயிருக்காங்க.
இதை முதல் தடவை பரிசோதனையின் போதே கண்டுபிடிச்சிட்ட டாக்டர் கற்பகவள்ளி 3 லட்சம் ரூபாய் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் தர மாதிரி நடிச்சிருக்காங்க. முத்துக்குமாரோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு டாக்டர் கிட்ட போய் விசாரணை பண்ணும்போது தான் இந்த உண்மையும் வெளியே வந்தது. அந்த டாக்டர் கற்பகவள்ளி முறையான அனுமதி பெறாமல் செயற்கை கருவூட்டல் மையத்தை நடத்திட்டு வந்த மோசடியும் வெளியே வந்திருக்கு. கதிர்மணியனின் 2 விழிகளிலும் சந்தோஷ கண்ணீர் மின்னியது. சேவியரின் கைகளை பற்றி குலுக்கினான். சார், தெய்வம் மனுஷ ரூபம்னு சொல்லுவாங்க. நீங்க பிறப்பால் ஒரு கிறிஸ்தவராய் இருக்கலாம், ஆனால் நான் உங்களை அந்த சதுரகிரி சுந்தர மகாலிங்க சுவாமியா பார்க்குறேன். சிரித்தார் சேவியர். முதல்ல உங்க மனைவி பூவரசிக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லுங்க. இந்த பாசமலர் அண்ணன் பண்ணின பஞ்சமா பாதகத்தை அந்த தங்கச்சி தெரிஞ்சுக்கிட்டு அண்ணன் தங்கை உறவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கட்டும். கதிர்மணியன் தன்னுடைய செல்போனை எடுத்துக்கொண்டு உற்சாகம் கரைப்புரள பூவரசியின் செல்போன் எண்ணுக்கு கிளிக் செய்தான். அத்தியாயம் 25. செல்வத்தில் சிறந்த செல்வம் மக்கட் செல்வம். கடவுளின் கருணை இருந்தால்தான் இந்த செல்வம் கிடைக்கும். 7 மாதங்கள் கரைந்து போயிருக்க அன்றைக்கு பூவரசிக்கு வளைகாப்பு சீமந்தம். அந்த கல்யாண மண்டபத்தில் சடங்குகள் முடிந்து விருந்து நடந்து கொண்டிருக்க லாயர் மெய்நாதன் தனக்கு அருகில் உட்கார்ந்திருந்த கதிர்மணியனிடம் குரலை தாழ்த்தினார். உனக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு நினைக்கிற? பெண் குழந்தை. ஏன் அப்படி சொல்ற? பெண் குழந்தை தான் எனக்கு பிடிக்கும். நான் சொல்றேன், உனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும். இது உங்க கெஸ் ஒர்க்கா? நோ, கன்ஃபார்ம் உனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும். எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்றீங்க? அதை விடு, உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன? உங்களுக்கு சொந்தமான 5 ஏக்கர் நிலம் கேஸில் பாதகமான தீர்ப்பு வந்ததால தானே உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. லாயர் சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். என்ன உண்மை? அந்த 5 ஏக்கர் நிலம் நியாயப்படி பார்த்தா உங்களுக்கு சேர வேண்டியதில்லை. அது ஒரு சிவன் கோவிலுக்கு சொந்தமானது. உங்கள் அப்பா அந்த கோவில் தர்மகர்த்தாவாக இருந்த காலகட்டத்தில் யாரோ கோவிலுக்கு தானமாக கொடுத்த அந்த நிலத்தை தன்னோட பேருக்கு மாற்றிக்கிட்டார். சிவன் சொத்து குலம் நாசம்னு சொல்லுவாங்க. அதனால தான் கல்யாணமாகி 5 வருஷமாகியும் உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல. இது உங்க அப்பாவுக்கும் தெரியும், ஆனா வெளியே சொல்ல முடியாதே. அதனால தான் கேஸ்ல தோத்த போது கூட அவர் பெருசா கவலைப்பட்டுக்கல. நானும் இந்த கேஸ்ல மனப்பூர்வமா ஆர்குமெண்ட் பண்ணல. கேஸ் தோத்து நிலம் கோவிலுக்கு போகணும்னு நினைச்சே வாதாடினேன். எதிர்த்தரப்பு வக்கீல் கூட, என்ன மெய்நாதன், வாட் இஸ் ராங் வித் யூ, ஏன் ஒரு கத்துக்குட்டி மாதிரி ஆர்கியூ பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டார். சார், என்ன இந்த விஷயத்த முன்னாடியே ஏன் என்கிட்ட சொல்லலை? நான் உன்கிட்ட சொன்னா நீ உடனே உன் அப்பா கிட்ட போய் லாயர் சொல்றது உண்மையானு கேட்ப. அது தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கணும்னு தான் சொல்லலை. அதுவும் இல்லாமல் என்ன சொல்லுங்க, உங்க அப்பா பண்ணின அந்த பாவ காரியத்துக்காக தண்டனைன்னு ஒன்று நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டாமா? லாயர் சார், நீங்கள் சொல்கிறத நான் அப்படியே ஏற்றுக்கிறேன். வாழ்க்கையில் யார் எந்த தப்பு பண்ணினாலும் சரி, அதுக்கான தண்டனையை ஏதாவது ஒரு வகையில் அவங்க அனுபவிச்சிடறாங்க. அந்த வகையில் தான் நானும் பூவரசியும் அனுபவிச்சோம். என்னோட அப்பா பண்ணின தப்புக்கு நாங்கள் தண்டனை அனுபவிச்சது ஒரு வகையில் சந்தோஷமாகவும் இருக்கு. இப்போ சொல்லு கதிர், உனக்கு பிறக்க போகிறது ஆனா பெண்ணா? கண்டிப்பாக ஆண் தான். வம்சம் தழைக்க வேண்டாமா? பேர் கூட வச்சுட்டேன். என்ன பேரு? சுந்தர மகாலிங்கம். என்ன நண்பர்களே, கதையை கேட்டிங்களா? கதை இதோட முடிஞ்சிருச்சு. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.